ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ஹரிகரன். நீங்கள் விரும்பும் படிப்பை படித்து வளமான வாழ்வு அமைய வாழ்த்துகிறேன். நான் ஒரு கேரியர் அனலிஸ்ட். 2011 2011 நான் இந்த ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கேன். ஐ ஹவ் விசிட்டட் வேரியஸ் ஸ்டேட்ஸ், 13+ ஸ்டேட்ஸுக்கு விசிட் பண்ணி நிறைய இன்ஸ்டிடியூட்டை எல்லாம் நேரடியாகவே நான் போய் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன்ஸோடு நான் வந்திருக்கேன். NDRI கர்னால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நேஷனல் டைரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் கர்னால். இது வந்து ஹரியானாவில் இருக்குது. இங்கே நான் நேரடியாக போய் பார்த்துருக்கேன். IRMA அப்படின்னு சொல்லி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரூரல் மேனேஜ்மெண்ட் ஆனந்த், இது வந்து குஜராத்தில் இருக்குது. IRMA அப்படிங்கிறது NDDB, இந்த அமுல் இருக்கு இல்லையா, இவங்க நடத்தக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட்டு. IRMA நான் விசிட் பண்ணியிருக்கேன். இதே குஜராத்தில் வந்து கதி சக்தி விஸ்வவித்யாலயா அப்படின்னு ரயில்வே மினிஸ்ட்ரி நடத்தக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. சென்ட்ரல் வதோதரா டவுன்லேயே வந்து இந்த யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த கதி சக்தி விஸ்வவித்யாலயா இன்ஸ்டிடியூட்டுக்கு போய் நான் அங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ்கிட்ட எல்லாம் பேசிட்டு வந்திருக்கேன். அப்புறம் டெல்லி யூனிவர்சிட்டி பார்த்துருக்கேன். சவுத் ஏஷியன் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி சார்க் கண்ட்ரீஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த சார்க் கண்ட்ரீஸ் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சராக நடத்தக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி, ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்குது, சவுத் ஏஷியா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி டெல்லியில். இந்த யூனிவர்சிட்டியில் வந்து பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் இன்டகிரேட்டட் எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இந்த 2 கோர்ஸுமே வந்து சொல்லித்தர்றாங்க. இந்த ரெண்டுமே நீங்கள் வந்து +2 முடிச்சுட்டு JEE மெயின்ஸ் ஸ்கோர் பேசிஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியும். இங்கே எல்லாம் நான் விசிட் பண்ணியிருக்கேன். இதோட நான் வந்து 13 ஸ்டேட்ஸ் போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, 7 சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். அந்த அஸ்ஸாம், அருணாச்சல், மேகாலயா, திரிபுரா, இந்த பெல்ட் எல்லாம், சிக்கிம், இங்கே எல்லாம் நான் எப்படியும் இயர்லி ஒன்ஸாவது விசிட் பண்ணி அங்கே வந்து கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடத்துகிறேன். இங்கே லோக்கல்லையும் பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல எல்லாம் எனக்கு வந்து சம் ரெகுலர் ஸ்கூல்ஸ் இருக்குது. இங்கே எல்லாம் நான் வந்து இயர்லி பேசிஸில் கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் நடத்திட்டு இருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட வந்து 1-on-1 செஷனும் வர்றாங்க. அவங்களுக்கு ஒன்று வெப்னியாராவோ இல்லைனாக்கா வீடியோ கால் இருக்கு இல்லையா, இது மூலமாகவும் நான் வந்து 1-on-1 அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். வாட் எவர் மேபி யுவர் டவுட், யூ ஆர் ஃப்ரீ டு டாக் டு மீ. 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய சப்ஜெக்ட் பேசிஸில் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் படிக்கலாம், இன்ஜினியரிங்கில் படிக்கலாம், லா அண்ட் டிஃபென்ஸ் சைடில் படிக்கலாம், ஹியூமனிட்டிஸ் படிக்கலாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கலாம், டிசைன் படிக்கலாம், இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் படிக்கலாம். வேரியஸ் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸ்கூல் படிப்புக்கும் காலேஜுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸ்கூலுங்கிறது வந்து ஃபவுண்டேஷன் லெவலில் நீங்கள் படிக்கிறீங்க. நீங்கள் மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாக்கா நீங்கள் படிக்கக்கூடிய டெரிவேட்டிவ்ஸ் ஆகட்டும், கேல்குலஸ் ஆகட்டும், ட்ரிக்னாமெண்ட்ரி, அல்ஜிப்ரா எல்லாமே வந்து ஒரு பேசிஸ் லெவலில் அந்த ஃபார்முலாஸ் காஸ் A+B, சைன் A+B இப்படியெல்லாம் வந்து இந்த ஃபார்முலாஸை எப்படி யூஸ் பண்ணுறது, அது எப்படி வந்து இம்பேக்ட் ஆகுது அப்படிங்கிறதையெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஒரு ஃபவுண்டேஷன் லெவலில். அடுத்து நீங்கள் காலேஜ் அப்படின்னு போகிறப்ப யூஜியாக இருந்ததுன்னா அது வந்து ஒரு இன்டர்மீடியட் லெவல். இன்டர்மீடியட் லெவல் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இன்னும் கூட அட்வான்ஸாக இருக்கும். இன்னைக்கு நம்ம வந்து என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இன்ஜினியரிங் செக்டார். +2க்கு அப்புறம் இன்ஜினியரிங் படிக்கிறத பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னாலே மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 3மே நீங்கள் வந்து கம்பல்சரியாக +2 லெவலில் படிச்சிருக்கணும். இந்த ஓவரால் இன்ஜினியரிங் ஸ்டடியை வந்து கவர்ன் பண்ணக்கூடிய பாடி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் பாடி AICTE, ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். இந்த AICTE நார்ம் பிரகாரம் நீங்கள் +2ல மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து படிச்சிருக்கணும். திஸ் இஸ் த மினிமம் சப்ஜெக்ட் ரிக்யர்மெண்ட்டு. மார்க் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 50+ அப்படிங்கிறது வந்து மேண்டேட்டரி. 50+ இருந்ததுன்னாக்கா நீங்கள் ஈஸியாக இன்ஜினியரிங்கில் வந்து சீட் வாங்க முடியும். பேஸ்ட் ஆன் த அந்த கம்யூனிட்டி ரிலாக்ஸேஷனில் 45லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். 50 அப்படிங்கிறது வந்து இதுக்குண்டான ஒரு ரிக்யர்மெண்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். எஸ்பெஷலி மேத்தமேட்டிக்ஸ்லாம் நீங்கள் வந்து 50-60 இருந்தால் தான் வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங்கிறது கொஞ்சம் ஈஸியாக புரியும். நவ் வி ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் இன்ஜினியரிங். இதுக்கு 2 விதத்தில் நம்ம தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் கான்செப்ட் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நீங்கள் சின்ன வயசில் ஒரு பிளாஸ்டிக் காரை கயிறு கட்டி இழுத்துட்டு புர்ன்னு வண்டி ஓட்டிட்டு அந்த கயிறு இழுத்துட்டு ஓடி இருப்பீங்க. நானுமே ஓடி இருப்பேன். இது வந்து நான் இன்ஜினியரிங் ப்ராடக்ட் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னொரு காரும் வச்சு விளையாடி இருப்போம், ரேஸ் காரு. அப்படி இழுத்து விட்டோம்னா சைன்னு போகுது இல்லையா,
அது வந்து இன்ஜினியர்டு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். வை இட் இஸ் கால்டு இன்ஜினியர்டு ப்ராடக்ட்டு? அந்த சின்ன காரில், ரேஸ் காரில் உள்ளே வந்து ஒரு ஸ்ப்ரிங்கை வச்சிடுறாங்க. அவங்க அதை இப்படி இழுக்கிறப்ப அந்த ஸ்ப்ரிங்கு வந்து டைட் ஆகுது. கையை ரிலீஸ் பண்ணுறப்ப அந்த ஸ்ப்ரிங்கு லூஸ் ஆகிற அந்த ஃபோர்ஸில் வந்து அந்த காரு ஸ்பீடாக மூவ் ஆகுது. அப்போ பேசிக்கான ஒரு ப்ராடக்டாக இருந்ததுன்னா அது நான் இன்ஜினியரிங்காக இருக்கலாம். அதுலேயே வந்து நீங்கள் ஏதாவது ஒரு மிஷினரி, ஏதாவது ஒரு டெக்னாலஜி, ஏதாவது ஒரு மெத்தடாலஜியை வச்சு அதை வந்து ஆட்டோமேட் பண்ணுறீங்க, இல்லைனாக்கா அதனோட அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறீங்க அப்படின்னாலே தட் இஸ் கால்ட் இன்ஜினியர்டு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அடுத்து இந்த இன்ஜினியரிங்கை இன்னொரு விதத்துலையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு கம்பேரிசன் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். சயின்ஸுக்கும் இன்ஜினியரிங்க்கும் என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளில் நம்ம சொல்ல வர்றோம் அப்படின்னாக்கா, ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ் எடுத்துக்கோங்க, ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி எடுத்துக்கோங்க. இப்போ பிஃபார்ம் அப்படின்னு சொல்லி படிக்கிறீங்க. இட்ஸ் அ ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ் சப்ஜெக்ட், சயின்ஸ் ஸ்டடி அப்படின்னு சொல்லலாம். பிஃபார்மில் நீங்கள் என்ன கற்றுப்பீங்க? 2-3 வேரியஸ் கெமிக்கல்ஸை போட்டு அது மூலமாக ஒரு புது கெமிக்கல் உருவாகுது. காம்பினேஷன் அண்ட் காம்போசிஷன் ஆஃப் கெமிக்கல்ஸில் ஒரு புது கெமிக்கல் உருவாகுது. அந்த புது கெமிக்கல் வந்து மருந்தாக வேலை செய்யுது. இது வந்து கண்டுபிடிக்கிறது லேபரட்டரிஸில் சயின்ஸ் பார்ட் அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா, இந்த கண்டுபிடிக்கப்பட்ட மருந்தை வந்து ஒரு கேப்சூலாக போடணும், ஒரு டேப்லெட்டாக மாற்றணும். இதே தண்ணி சிறப்பாக இருந்ததுன்னா அதை பாட்டிலில் ஊற்றணும், இல்லைனாக்கா அது ஆயின்மெண்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி அதுக்கு ஒரு ஷேப்பிங்கு, கலரிங்கு, ஃப்ளேவர் இதெல்லாம் கொடுத்து அதனோட ஷெல்ஃப் லைஃப் டைமை, அதாவது அதை எவ்வளோ நாள் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பைரி டேட்னு போடுறாங்க இல்லையா, அந்த ஷெல்ஃப் லைஃப் டைமை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான மிஷினரிஸ் அண்ட் மெத்தடாலஜிஸ், டெக்னாலஜிஸ் தான் வந்து கால்ட் அஸ் இன்ஜினியரிங் பார்ட்டு. என்கிட்ட 1-on-1 செஷனில் வர்றவங்களாகட்டும், இல்லைனாக்கா சேட்டில் டிஸ்கஸ் பண்ணுறவங்க ஆகட்டும், ஃபீஸ் எவ்வளோ சார் வரும், இயர்லி பட்ஜெட் எவ்வளோ சார் வரும், இப்படின்னெல்லாம் நிறையா கேட்பாங்க. யூ நீட் நாட் டு ஒரி, நீட் நாட் டு பி பேனிக் ஃபார் த எக்ஸ்பென்சஸ். ஏன்னா யூ ஹேவ் ஆம்பிள் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் ஸ்காலர்ஷிப்ஸ். வேரியஸ் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து இந்த இன்ஜினியரிங் படிப்புக்கு நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக வேணாலும் இருங்க. கம்யூனிட்டிங்கிறது இம்மெட்டீரியல். ஓசிக்கெல்லாம் கிடைக்குமா சார் அப்படின்னெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க. ஓசிக்கும் நிறையா விதமான ஸ்காலர்ஷிப்ஸு அவைலபிளாக தான் இருக்குது. கேர்ள்ஸுக்குன்னு சொல்லி செப்பரேட் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒர்க்கிங் பீப்புளுக்கு அவங்களோட அந்த ஒர்க்கிங் செக்டார் டிபெண்ட் ஆகி அந்தந்த ஒரு அசோசியேஷன்ஸோ இல்லைனாக்கா ரிலீஜியஸ் இந்த மாதிரி எல்லாம் கூட ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வேரியஸ் ஸ்காலர்ஷிப்ஸ் தர்றாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்யூனிட்டி பேசிஸ் இல்லாமல், கம்யூனிட்டியே பிக்சரில் வராமல், உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குது. உங்கள் வீட்டில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு காலேஜுக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா யூ ஆர் எலிஜிபிள் டு கெட் த ஸ்காலர்ஷிப்பு. இந்த மாதிரி வேரியஸ் ஸ்காலர்ஷிப்ஸ் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஒரு பட்ஜெட்டை பற்றி கவலைப்படாமல் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் யுவர் எக்ஸ்பென்சஸ் வந்து ஸ்காலர்ஷிப் மூலமாக ரிகவர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இன்ஃபோசிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இந்த ஸ்டெம் கேரியரில் படிக்கக்கூடிய கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்ஃபோசிஸ் எல்லாம் வந்து இயர்லி 1 lakh ரூபி ஸ்காலர்ஷிப்பாக கொடுத்துட்ருக்காங்க. சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும், எலிஜிபிலிட்டி இப்படி எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா படி ஃபார் ஸ்டடி அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை போய் பாருங்கள். அதில் இந்த ப்ரைவேட் செக்டார்ல எல்லாம் கிடைக்கக்கூடிய வேரியஸ் ஸ்காலர்ஷிப்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி scholarship.gov.in அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸ்காலர்ஷிப்ஸை பற்றி ஒரு நாலேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக வந்து அந்த எக்ஸ்பென்சஸை நீங்கள் மீட் அவுட் பண்ணலாம். இவ்வளவெல்லாம் எப்படி சார், என்ன எனக்கு தெரியாது சார், நெட் இல்லை சார், ஏதாவது உங்களுக்கு இட்சஸ் இருக்குது, கிளிச்சஸ் இருக்குது அப்படின்னாக்கா நீட் நாட் டு ஒரி. நீங்கள் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த காலேஜில் ஸ்காலர்ஷிப்புக்குன்னு சொல்லி ஒரு நோடல் ஆஃபீஸர் இருப்பார். ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர் வந்து ஸ்காலர்ஷிப் இன்சார்ஜாக நோடல் ஆஃபீஸராக ஒவ்வொரு காலேஜ்லேயும் இருப்பாங்க. நீங்கள் அந்த சாரை போய் பார்த்துட்டு நீங்கள் அட்மிஷன் டைத்துலேயே கிளியராக சொல்லிடணும், எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த நோடல் ஆஃபீஸர் அவர் என்ன டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட கேட்குறாரோ, அவர் என்ன ஃபார்ம்ஸ் எல்லாம் கேட்குறாரோ அதையெல்லாம் நீங்கள் வந்து அவர் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஸ்காலர்ஷிப் வர வச்சு கொடுக்கறத அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார்.
ஸோ 50% உங்களோட ரன் இருக்கும், பேலன்ஸ் 50% நீங்கள் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களோட சப்போர்ட்டுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட் மை டியர் சில்ட்ரன். நீங்கள் பணத்தை பற்றி பெரிய லெவலில் ஒரி பண்ணாமல் யூ கேன் வெரி கம்ஃபர்ட்லி ஸ்டடி. பொதுவாக டிஸ்கரேஜிங் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லா ஃபீல்டுலேயும் இருக்கக்கூடியது தான். யூ நீட் டு ஹேவ் சம் இன்ஸ்பைரேஷன் பீப்புள். உங்களுக்குன்னு சொல்லி இன்ஸ்பைரேஷன் கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கணும். யூ நீட் டு ஹேவ் சம் மென்டார். நீங்கள் எந்த படிப்பு வேணால் படிங்க, ஹெல்த் செக்டாரில் கூட படிங்க, இன்ஜினியரிங்கில் படிங்க, லா படிங்க, எதில் வேணால் படிங்க. அதில் இருக்கக்கூடிய சம் எமினன்ட் பீப்புள், சம் ப்ராமினன்ட் பீப்புள், ப்ரொடாமினண்ட்டாக யார் கண்ணுக்கு தெரியுறாங்க, இவங்களையெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட ஒரு இன்ஸ்பைரேஷன் கோஷன்ட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு படிக்கிறதுக்கு அந்த என்தூசியாசம் நல்லா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சுந்தர் பிச்சை, அவர் வந்து ஈவன் தோ ஹீ இஸ் அ மெட்டலாஜிக்கல் இன்ஜினியர், சுந்தர் பிச்சை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர்னு நினைக்காதீங்க. அவர் யூஜிலையும் சரி பிஜிலையும் சரி அவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலை. அவர் படித்தது வந்து மெட்டாலர்ஜி. இந்த மெட்டாலர்ஜி தான் யூஜி பிஜியில் பண்ணியிருக்காரு. ஆனாலும் அவர் வந்து இப்போ கூகுளுக்கு சிஇஓவாக இருக்கிறாரு. தட் இஸ் கால்ட் இன்ஜினியரிங். உங்களுக்கு அந்த பிரெயின் தான், வேற ஒன்றும் கிடையாது. சப்ஜெக்ட்டுங்கிறது வந்து பெரிய லெவலில் வந்து நீங்கள் ஒரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சத்யநாதல்லா உங்களுக்கு மைக்ரோசாஃப்டோட சிஇஓ. அவருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹீ இஸ் பேசிக்கலி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், ஹீ இஸ் நாட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர். ஆனால் அவர் வந்து மைக்ரோசாஃப்ட் கம்பெனிக்கு சிஇஓவாக இருக்கார். இதே மாதிரி அடோப், நீங்கள் ஃபோட்டோஷாப்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த அடோபோட சிஇஓ பார்த்தீங்கன்னா சாந்தனு. அந்த சாந்தனு நாராயண் வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர். அவரும் வந்து பியூர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவர் கிடையாது. கரியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன் இன்ஜினியரிங் யூ ஹேவ் பிளித்தோரா ஆஃப் ஆப்ஷன்ஸ். நிறைய இருக்குது, பக்கெட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கேரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் அந்த கேரியர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முந்தைய இந்த இன்ஜினியரிங் கோர்ஸை பற்றி இன்னும் லைட்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்ஜினியரிங் கோர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ப்ளஸ் டூவில் என்ன கோர் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறீங்களோ அது டாமினண்ட்டாகவே வந்து கிளாஸிஃபை நீங்கள் பண்ண முடியும். There are 95+ engineering courses in Anna University and other university எல்லாம் சேர்த்துனீங்கன்னாக்கா 9500க்கு மேலே வந்து இன்ஜினியரிங் கோர்சஸ் வருது. இதில் பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ் டாமினன்ட், ஃபிசிக்ஸ் டாமினன்ட், கெமிஸ்ட்ரி டாமினன்ட், பயாலஜி டாமினன்ட். இந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் டூவில் என்ன குரூப் படிக்கிறீங்களோ சப்ஜெக்ட்ஸு அது டாமினண்ட்டாகவே நீங்கள் வந்து கோர்சஸை கிளாஸிஃபை பண்ண முடியும். இப்போ மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், ரொபோட்டிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, இது எல்லாமே வந்து மேத்தமேட்டிக் கொஷனில் வரக்கூடிய சப்ஜெக்ட். இது தான் மேத்ஸ் நல்லா உங்களுக்கு வரும், மேத்ஸ் உங்களுக்கு நல்லா புரியும், அந்த அல்காரிதம் அனாலிட்டிக்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னாக்கா இந்த கோர்சஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வெரி கன்வீனியண்ட்டாக இருக்கும் படிக்கிறதுக்கு. சேம் ஆஸ் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், மரைன் இன்ஜினியரிங், இது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ஃபிசிக்ஸோட தியரம்ஸை அதிகமாக பேஸ் பண்ணி வருது. கெமிஸ்ட்ரின்னு போனீங்க அப்படின்னாக்கா கெமிக்கல் இன்ஜினியரிங்னே ஒரு செப்பரேட் சப்ஜெக்ட் இருக்குது. கெமிக்கல் இன்ஜினியராக நீங்கள் படிக்கலாம், பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியராக படிக்கலாம், ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி இதை நீங்கள் வந்து படிக்கலாம், பிளாஸ்டிக், பாலிமர், செராமிக், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இன்ஜினியரிங் படிப்புகள் இருக்குது. அப்புறம் டெக்ஸ்டைலுக்குன்னு சொல்லி அதுவுமே வந்து கெமிஸ்ட்ரி டாமினன்ட் ஒரு படிப்பு தான். இந்தியா இஸ் கோயிங் டு பிகம் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் செமிகண்டக்டர் சப்ளையர் இன் த வேர்ல்டு. செமிகண்டக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா அதில் இருக்கக்கூடிய அந்த ஜாக்கெட்ஸு, அந்த கனெக்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து ஃபைனல் எட்ஜ் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செராமிக்கில் தான் இருக்கும். செராமிக்னாக்கா நம்ம பீங்கான்னு சொல்கிறோம் இல்லை, இப்போ வீட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா பழைய காலத்தில் அந்த சுவிட்ச் எல்லாமே வந்து பீங்கான் சுவிட்சாக தான் இருக்கும். ஏன்னாக்கா பீங்கான் வந்து எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணாது. அதனால அந்த எலக்ட்ரிசிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால அந்த பீங்கானை வந்து அந்த செராமிக் வந்து இப்போ நிறைய டிமாண்டில் வரப்போகுது. இந்த செராமிக் டெக்னாலஜி அப்படிங்கிறதுமே வந்து உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல லெவலில் பூம் ஆகக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். தேர்ஃபோர் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் கெமிஸ்ட்ரி யூ மே ப்ரொசீட் வித் செராமிக் டெக்னாலஜி அப்படிங்கிற படிப்பும் இருக்குது. அட் ப்ரெசன்ட் இந்த செராமிக் டெக்னாலஜிங்கிறது ஒரே ஒரு காலேஜில் தான், ஏசிடின்னு சொல்லுவாங்க,
அண்ணா யூனிவர்சிட்டிலேயே இருக்கக்கூடிய காலேஜ், கேம்பஸ்லேயே இருக்கக்கூடிய காலேஜ், அந்த ஏசிடியில் மட்டும்தான் வந்து இந்த செராமிக் டெக்னாலஜி சொல்லி கொடுக்குறாங்க. பயாலஜி டாமினன்ட் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்வியஸ்லி பயோடெக்னாலஜிங்கிறது வந்து 2 சப்ஜெக்டோட காம்பினேஷன் தான் பயோடெக்னாலஜி. மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி. மைக்ரோபயாலஜிங்கிறது வந்து மைக்ரோபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கே இதையெல்லாம் பற்றி படிக்கிறது வந்து மைக்ரோபயாலஜி. பயோகெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது லிவிங் ஆப்ஜெக்ட்ஸில் நடக்கக்கூடிய கெமிக்கல் ப்ராசஸை பற்றி நிறையா படிக்கிறது இந்த பயோகெமிஸ்ட்ரிங்கிறது. இந்த 2 கலந்த கலவை தான் வந்து பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது. இந்த பயோடெக்னாலஜியில் தான் வந்து ஜெனி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, நாம் வந்து கலோக்கையில் ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஜெனட்டிக்கல் ரிசர்ச் எல்லாம் வந்து செய்யறது பயோடெக்னாலஜி மூலமாக தான் செய்வாங்க. இந்த பயோடெக்னாலஜியோட ஒன் ஆஃப் த பார்ட் தான் வந்து ஃபுட் டெக்னாலஜி அப்படிங்கிற படிப்பு. டைரி டெக்னாலஜி, பவுல்ட்ரி டெக்னாலஜி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த பயாலஜி டாமினன்ட் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸாக வருது. பயோமெடிக்கல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் உள்ளே போகிறீங்க அப்படின்னாக்கா அங்கே நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் பார்க்குறீங்க. மானிட்டர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த மானிட்டர்ஸ் வந்து அட்டாச்சு வித் சம் மிஷினரிஸு. இந்த மிஷினரிஸ் எல்லாமே வந்து நோன் எஸ் பயோமெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு. கொரோனா டயத்தில் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சொல்லியிருப்பாங்க வென்டிலேட்டருக்கு டிமாண்டு, வென்டிலேட்டர் இல்லை, வென்டிலேட்டரே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா. அந்த வென்டிலேட்டருங்கிற மிஷின் வந்து இட்ஸ் அ பயோ மெடிக்கல் எக்யூப்மெண்ட். ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ளே போகிறீங்க, அங்கே இருக்கக்கூடிய வேரியஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த பயோ மெடிக்கல் இல்லைன்னா மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த கேட்டகரியில் வரக்கூடிய மிஷினரிஸ்ன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்புறம் ப்ரோஸ்தசிஸ் அப்படின்னு சொல்லி இந்த செயற்கை கால், செயற்கை கை இதெல்லாம் மாட்டுறாங்க இல்லையா. யாருக்காவது கால் ஏதாவது டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னாக்கா இந்த கால் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக வந்து அவங்க அந்த கேலிபர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு மிஷினரி கால் வைக்கிறாங்க இல்லையா, அந்த மிஷின் கால் வந்து நோன் எஸ் ப்ரோஸ்தசிஸ். இந்த ப்ரோஸ்தசிஸும் வந்து ஒன் ஆஃப் த ஏரியா ஆஃப் இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஸோ யாருக்கு வந்து பயோடெக்னாலஜியில் இல்லைனாக்கா பயாலஜியில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் அவங்கெல்லாம் வந்து இந்த பயாலஜி டாமினன்ட் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸும் எடுத்து நீங்கள் படிக்க முடியும். ஸோ இப்போ கோர்ஸ் டாமினன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மேத்ஸ் டாமினன்ட், ஃபிசிக்ஸ் டாமினன்ட், கெமிஸ்ட்ரி டாமினன்ட், பயாலஜி டாமினண்ட்டாகவும் நீங்கள் வந்து கிளாஸிஃபை பண்ணிக்க முடியும். இந்த ஓவரால் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் இதில் எவ்வளவு இன்ஜினியரிங் கோர்சஸ் இருந்தாலும் அதுக்கு பேரண்ட் கோர்சஸாக சொல்லி அதை வந்து டேடி கோர்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த 5 வந்து அவங்க செக்ரிகேட் பண்ணிடுறாங்க. இதுக்கு கீழே தான் வந்து எல்லாத்தையுமே கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெக்கானிக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இன்ஜினியரிங் ஸ்டடீஸ் ஆர் கம்மிங் அண்டர் மெக்கானிக்கல் ஏரியா தான். ஏன்னா அந்த மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும், அந்த மெக்கானிக்கல் பிரின்சிபல்ஸ் ஆகட்டும், நிறையா இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் வந்து நிறையா இன்ஜினியரிங் ஏரியாவில் வந்து யூஸ் ஆகுது. ஒரு மெரைன் இன்ஜினியரிங் ஆகட்டும், அதுவும் வந்து மெக்கானிக்கல் பேஸ்டு தான். ஏரோநாட்டிக்கல் மெக்கானிக்கல் பேஸ்டு தான். இந்த மாதிரி மெக்கானிக்கல் பேஸ்டாக வந்து நிறையா படிப்பு, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஆகட்டும், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ஆகட்டும், ரொபோட்டிக்ஸ் ஆகட்டும். நிறைய பேர் வந்து ரோபோட்டிக்ஸ்னால் இந்த நடந்து போகிற ரோபோட் அப்படின்னு நினச்சிப்பாங்க, அதுவும் ரோபோட்டு தான். பட் நார்மலி த term calls robotics is industrial automation. இதில் மெயினான சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல். ஸோ ரோபோட்டிக்ஸுங்கிறதும் வந்து ஒன் ஆஃப் த மெக்கானிக்கல் ஃபேமிலி தான். இந்த மாதிரி சிஎஸ்சி ஃபேமிலி அப்படின்னு போனீங்கன்னா அதில் 13-15 விதமான படிப்புகள் இருக்குது. யூ மே பி அவேர், ஐஓடின்னு இருக்குது, சைபர் செக்யூரிட்டின்னு இருக்குது, பிளாக் செயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்குது, அப்புறம் ஏஐ அண்ட் எம்எல், டிஎல், டிஎஸ் இதெல்லாம் கேள்விப்படுறீங்க இல்லையா. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, டேட்டா சயின்ஸு, மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், இது எல்லாமே கம்ஸ் அண்டர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபேமிலி. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 5 டேடி கோர்சஸ்: சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஐடி. இந்த 5 டேடி கோர்ஸு கீழே வந்து எல்லா விதமான படிப்பையும் வந்து இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் அவங்க கிளாஸிஃபை பண்ணுறாங்க. +2க்கு அப்புறம் நீங்கள் கேரியரை சூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஸ்டெம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஒரு கேரியர் பேஸ்டு ஆப்ஷனாக அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டெம்ங்கிறது என்ன? சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ். STEM, சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டெம். இதே நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டீம், சயின்ஸ்,
டெக்னாலஜி, இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ். சவுத் இந்தியாவில் ஆர்ட்ஸ் காமர்ஸ் வந்து கம்மியாக படிக்கிறாங்க, இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அதிகமாக படிக்கிறாங்க. இதே நார்த் இந்தியாவில் இன்ஜினியரிங் டெக்னாலஜியை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட ஆர்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸு நிறையா இருக்காங்க. இந்த ஸ்டெம் பேஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா கவர்மெண்ட் செக்டார்லேயும் வந்து உங்களுக்கு ஆம்பிள் ஜாப்ஸ் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்குது. ப்ரைவேட் செக்டார்னு வந்தீங்கன்னா கார்ப்பரேட்ஸ் இருக்குது, ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது, எஸ்எம்இஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், இந்த மாதிரியான நிறுவனங்கள் இருக்குது. இதெல்லாம் எதுவுமே எனக்கு வந்து வேலை செய்ய விருப்பம் இல்லை, ஐ வாண்ட் டு பி மை ஓன் அப்படின்னு நினச்சிங்களா, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், யூ கேன் ஸ்டார்ட் அப் யுவர் ஓன் ஆண்டர்பிரைஸ் ஆர் யூ கேன் பிகம் எ ஃப்ரீலான்சர். ஒரு ஃப்ரீலான்சராக இருந்தே நீங்கள் வந்து பல கோடி ரொம்ப ஈஸியாக சம்பாதிக்க முடியும் இஃப் யூ ஆர் அ குவாலிஃபைடு இன்ஜினியர். விஐபின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, வேலையில்லா பட்டதாரி. தனுஷ் வந்து ஒரு இன்ஜினியராக இருப்பார் இல்லையா? அவர் என்ன இன்ஜினியராக இருந்தார்? சிவில் இன்ஜினியராக இருந்தார். பில்டிங் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவார் இல்லையா? ஸோ சிவில் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, ரோடு, பிரிட்ஜஸ்ஸு, இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி பூரா தெரிஞ்சுக்கிறது வந்து சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சிவில் இன்ஜினியரிங்கில் வந்து மெட்டீரியல் ஸ்ட்ரென்த் எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் வந்து சர்வே எப்படி நீங்கள் வந்து மெஷர் பண்ணணும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இந்த ஒவ்வொரு சப்ஜெக்டும் சிவில் இன்ஜினியரில் நீங்கள் என்னென்ன பேப்பர் படிக்கிறீங்களோ அந்த ஒவ்வொரு பேப்பரை டிபெண்ட் பண்ணியும் நீங்கள் வந்து கரியர் பாத்தை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இன்ஜினியர்ஸ் டே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. டீச்சர்ஸ் டேங்கிறது வந்து 5th செப்டம்பர். அதே மாதிரி 15th செப்டம்பருங்கிறது வந்து இன்ஜினியர்ஸ் டே. அந்த இன்ஜினியர்ஸ் டே என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, மோட்சகுண்டம் விஸ்வேஸ்வரையா, மோட்சகுண்டம் விஸ்வேஸ்வரையா அப்படின்னு சொல்லி ஒரு எமினன்ட் இன்ஜினியர், கர்நாடகா பேஸ்டு இன்ஜினியர் இருந்தார். இவர் தான் வந்து டான், பிக் டான் இன் சிவில் இன்ஜினியரிங். கேஎஸ்ஆர், கிருஷ்ணராஜ சாகர், பிருந்தாவன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மைசூரில் ஒரு அந்த கேஎஸ்ஆர் டேம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? மைசூர் டேம், அந்த டேமை கட்டுனதே வந்து இந்த விஸ்வேஸ்வரையாங்கிற சிவில் இன்ஜினியர் தான். அவரோட நினைவாக, அவரோட பிறந்த நாளை தான் வந்து இன்ஜினியர்ஸ் டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ சிவில் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் படிப்புன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். எப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு வந்து ஒரு யூபிஎஸ்சி கேடரில் படிப்பு இருக்கோ, அதே மாதிரி இன்ஜினியரிங் முடிஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் வந்து ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். தட் இஸ் நோன் எஸ் ஐஇஎஸ், இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸ். எப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்கோ அதே மாதிரி ஐஇஎஸும் இருக்குது. நீங்கள் ஐஇஎஸ் எல்லாம் கிளியர் பண்ணீங்கன்னாக்கா பெரிய பெரிய நிறுவனங்களில் எம்டி அப்படிங்கிற போஸ்டில் நீங்கள் போய் உக்காரலாம். ஈவன் இஃப் யுவர் ஏஜ் இஸ் 28 or 27, you will be the MD in a central government. ஒரு பெரிய நிறுவனத்தில் நீங்கள் வந்து எம்டியாக உட்கார முடியும். இது வந்து ஐஇஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐஇஎஸ் முடிச்சிங்கனாலும் சரி, ஐஇஎஸ் முடிக்காமலே சிவில் இன்ஜினியரிங் அப்படிங்கிறத நீங்கள் வந்து யூஜி பிஜி எதில் படித்தாலும் உங்களுக்கு கவர்மெண்ட் செக்டாரில் வந்து ஆம்பிள் ஜாப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் IRSE அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் ரயில்வே சர்வீசஸ் ஆஸ் இன்ஜினியர். அதாவது நீங்கள் இந்தியன் ரயில்வேல வந்து இன்ஜினியராக வேலை செய்ய முடியும். இது வந்து ப்ரெஸ்டீஜியஸ் குரூப் ஏ லெவல் இன்ஜினியரிங் சர்வீஸாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ரயில்வே இன்ஜினியராக ஒர்க் பண்ண முடியும். இந்த ரயில்வேல பற்றி எல்லாம் போடுறாங்க இல்லையா, இந்த தண்டவாளம் பண்ணுறது, அதுக்கப்புறம் நிறையா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாமே கம்ஸ் அண்டர் இந்த IRSE அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டு கீழே தான் வரும். இந்த IRSE எல்லாம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாக்கா, நான் சொன்னேன் இல்லையா ஐ ஹேவ் விசிட்டட்னு சொல்லி, கத்தி சக்தி விஸ்வவித்யாலயா, இங்கே வந்து ரயில்வே மினிஸ்ட்ரி ஒரு இன்ஸ்டிடியூட்டை ரன் பண்ணுறாங்க. இந்த ஜிஎஸ்வியில் சிவில் இன்ஜினியரிங்கை வந்து பிடெக் சிவில் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் இன் ரயில் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி தர்றாங்க. ஸோ ரயில்வேக்கு தேவையான அந்த பேசிக் சிவில் இன்ஜினியரிங்கை பூரா வந்து இந்த ஜிஎஸ்வியில் சொல்லி தர்றாங்க. நீங்கள் ஜேஇ மெயினில் வந்து டாப் லெவல் ரேங்க்ல வர்றீங்க அப்படின்னாக்கா இந்த ஜிஎஸ்வியில் உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஜேஇ மெயின்ஸுங்கிறது வந்து உங்களுக்கு நிறையா படிப்புகளுக்கு ஒரு கேட்வே. அதில் இந்த ஜிஎஸ்வியும் வந்து ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்புறம் இந்த சிவில் இன்ஜினியரிங்கில் நீங்கள் என்ன படித்து தெரிஞ்சுக்க போகிறீங்க?
கன்ஸ்ட்ரக்ஷன், டேம் எப்படி கட்டணும், பிரிட்ஜஸ் எப்படி கட்டணும், ரோடு எப்படி போடணும், பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் எப்படி கட்டணும், இது எல்லாமே நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு சர்வே எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டேம்ஸு, அதனோட பிரிட்ஜஸ்ஸு, ஹைவே, நேஷனல் ஹைவே. ஸோ ரெக்ரூட்மெண்ட்டுங்கிறது வந்து அவங்களோட அந்த பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய ரெக்ரூட்மெண்ட் சிவில் இன்ஜினியர்ஸுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் பே ஸ்கேலில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக நீங்கள் வந்து இன்ஜினியரிங் சர்வீசஸில் ஒர்க் பண்ணலாம். அப்புறம் டிஃபென்ஸ் செக்டார்லேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸுங்கிறதே செப்பரேட்டாக இருக்குது. மிலிட்ரி இன்ஜினியரிங்கில் வந்து சிவில் இன்ஜினியரிங்கிறது ஒன் ஆஃப் த கேட்டகரி. ஸோ நீங்கள் அவங்களோட அந்த மிலிட்ரி தேவையான குவாலிஃபிகேஷனை எல்லாம் பாஸ் பண்ணீங்க, மெடிக்கல் ஃபிட்னஸ்ஸு, அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஹைட்டு, வெயிட்டு எல்லாமே நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா யூ கேன் பிகம் மிலிட்ரி இன்ஜினியர் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் பிஇ சிவில். இதே மாதிரியே பார்த்தீங்கன்னாக்கா பார்டர் ரோடு அப்படின்னு சொல்லி ஆர்கனைசேஷன் இருக்குது. இப்போ அந்த அருணாச்சல், ஹிமாச்சல் பிரதேஷ், லடாக்கு, லே இந்த பகுதியிலையும் வந்து ரோடு நிறைய கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு வர்றாங்க. இதுக்குன்னு சொல்லி ஒரு பப்ளிக் செக்டார் யூனிட் மாதிரி ஒரு யூனிட்டை, ஒரு ஆர்கனைசேஷனை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நிர்மாணிச்சிருக்காங்க. தட் இஸ் நோன் ஆஸ் பிஆர்ஓ, பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன். இந்த பார்டர் ரோடு ஆர்கனைசேஷனில் 80% ஆஃப் த ரெக்ரூட்மெண்ட் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர்ஸாக தான் இருப்பாங்க. தேர்ஃபோர் உங்களுக்கு மிலிட்ரிலையும் வந்து வேலை செய்யறதுக்கான ஆப்ஷன்ஸு நிறையாவே இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இதே டிஆர்டிஓ, இஸ்ரோ இங்கேயெல்லாம் வந்து நடக்கக்கூடிய அந்த சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கும் நீங்கள் வந்து அந்த ஐஎஸ்சி மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா யூ கேன் கெட் இன் டு இஸ்ரோ ஆர் டிஆர்டிஓ. இங்கெல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக ஜாப் வாங்க முடியும். இதுவே ஸ்டேட் கவர்மெண்ட்னு வந்துட்டிங்கன்னா உங்கள் ஃபாதர் சொல்லியிருக்கலாம், சர்வேயர் வந்து பார்த்து அளந்து கொடுத்தாருன்னா தான் வந்து பட்டா கொடுப்பாங்களாமா, தாசில்தார் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா வந்து சொல்லுவார். அப்போ அந்த சர்வேயருங்கிற ஒரு யார், ஹீ இஸ் பேசிக்கலி சிவில் இன்ஜினியர். பிஇ சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறப்ப சர்வேயிங் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒரு சப்ஜெக்டாக படிப்பீங்க. ஸோ யூ கேன் பிகம் சர்வேயர். இந்த சர்வேயர் வந்து நீங்கள் ஃப்ரீலான்சராகவும் பண்ணலாம். ஸ்டேட் கவர்மெண்ட் மாதிரி ஜாப்ஸ் கிடைச்சது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே நீங்கள் வந்து சர்வேயராக இருக்கலாம். இப்போ இந்த முனிசிபாலிட்டியிலாம் டிஇ, இஇ, ஜேஇ இப்படியெல்லாம் இருக்காங்க இல்லையா, கார்பரேஷனில் முனிசிபாலிட்டியில எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஇ, ஜேஇ, ஜூனியர் இன்ஜினியர், டிவிஷனல் இன்ஜினியர் இப்படியெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் 85% பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் சிவில் இன்ஜினியர்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் எண்ட்லேயும் வந்து உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்ஷன்ஸுங்க இருக்குது. இதில் எஸ்பெஷலி சர்வேங்கிறது வந்து உங்களுக்கு நிறைய ரெக்ரூட்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சிவில் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாத்துக்குமே உண்டான ஒரு நல்ல படிப்புன்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதே ப்ரைவேட் செக்டார்னு போயிட்டீங்கன்னாக்கா சொல்ல வேண்டியதே இல்லை. இப்போ எல்என்டி இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து புரோங்கரா, ஹீரானந்தானி, பெரிய பெரிய ஜெயிண்ட் கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்க, கார்பரேட் இருக்காங்க. இந்த கார்பரேட் எல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் தான் வந்து அவங்க எல்என்டி எல்லாம் வந்து மெயினாக கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டு கம்பெனி. புரோங்கரா ஆகட்டும், ஹீரானந்தானி எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங் 25 மாடி, 30 மாடி, 40 மாடி எல்லாம் கட்டுறாங்கல்ல, இது எல்லாமே இந்த கார்பரேட்டுக்கு தான். இந்த கார்பரேட்டுக்கெல்லாம் என்ன பேசிக்காக தேவை, பீயிங் அ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, சிவில் இன்ஜினியர்ஸ் தான் தேவை. இந்த சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து அவங்களுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜராக வேணும், ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டராக வேணும், சைட் இன்ஜினியராக வேணும், டிசைன் இன்ஜினியராக வேணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்டீரியருக்கும் வந்து உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த சிவில் இன்ஜினியர்ஸ் தான் இந்த கம்பெனிஸ் வந்து டிபெண்ட் ஆகிருக்கு. நிறைய ப்ரைவேட் கார்பரேட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆயில் அண்ட் கேஸ் செக்டார்லேயும் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த ஆயில் அண்ட் கேஸ் செக்டாரில் வர்றப்ப அந்த பைப்லைன் இன்ஜினியர்ஸ் ஆகட்டும், ஆஃப் ஷோர் ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான இன்ஜினியர்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து சிவில் இன்ஜினியர்ஸாக தான் மேக்சிமம் இருப்பாங்க. இதே ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்போ யூனிகார்ன் கம்பெனிஸ் வந்து மோர் தென் 100 யூனிகார்ன் கம்பெனிஸ் இருக்கு. யூனிகார்ன் கம்பெனினா என்ன, $1 பில்லியன் மேலே ட்ரேடிங் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் நோன் எஸ் யூனிகார்ன். 1 பில்லியன்னாக்கா 100 crore. ஸோ மினிமம் 100 crore மேலே ட்ரேடிங் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் வந்து ஸ்டார்ட் அப்பில் நிறையா இருக்கு. இந்த ஸ்டார்ட் அப்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் அவங்க வந்து 2 ஏரியாவில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ரினியூவபிள் எனர்ஜி செக்டாரு, இன்னொன்று வந்து என்வைரான்மெண்டல் இன்ஜினியரிங் செக்டாரு. ரினியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன, இப்போ இந்த சோலார் பேனல் எல்லாம் பார்க்குறீங்க,
அதுக்கப்புறம் அந்த பெரிய காத்தாடி சுத்துது இல்லையா, விண்டு மில் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா. இந்த விண்டு மில் ப்ராஜெக்ட் ஆகட்டும், இல்லைன்னா சோலார் பேனல் ப்ராஜெக்ட் ஆகட்டும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரினியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிறதுல அந்த எஸ்டிஜின்னு சொல்கிறாங்கல்ல, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் ஒன் ஆஃப் த கோல் வந்து இந்த ரினியூவபிள் எனர்ஜி. அதனால வேர்ல்டு ஃபண்டிங்கும் நிறையா இருக்குது. இந்தியன் கவர்மெண்ட்டும் வந்து இந்த ரினியூவபிள் எனர்ஜிக்கெல்லாம் வந்து ஃபண்டிங்ஸை நிறையா கொடுத்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போ உருவாகிட்டு இருக்கு. இந்த எல்லா ஸ்டார்ட் அப்புமே பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் தே ஆர் ஒர்க்கிங் ஆன் ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்ன்னு சொல்லலாம். இதே மாதிரி தான் என்வைரான்மெண்ட்டுக்கும் அவங்க வந்து ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. ஆம்பிள் கம்பெனிஸ் ஆர் ஒர்க்கிங் ஆன் தீஸ் ஏரியாஸ் அண்ட் தே ஆர் ரெக்ரூட்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ். சரி, எனக்கு வந்து யாருக்கிட்டேயும் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை, நானே வந்து சம்பாதிச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். உங்களுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு தைரியம் கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது இன்ஜினியரிங் படிப்பு தான். அந்த இன்ஜினியரிங் படிப்புலேயும் ஒரு 2-3 படிப்பு தான் வந்து ரொம்ப எஸ்பெஷலாக சொல்ல முடியும். அதில் ஒன்று வந்து சிவில், இன்னொன்று வந்து மெக்கானிக்கல்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு ஆண்டர்பிரனராக இருக்கலாம், இல்லைனாக்கா ஃப்ரீலான்சராக நீங்கள் இருக்கலாம். ஆண்டர்பிரனர் ஆர் ஃப்ரீலான்சர்னா என்ன? ஆண்டர்பிரனராக இருக்கீங்கன்னாக்கா ஒரு ஆஃபீஸ் செட் பண்ணுங்க, ஒரு 4 ஸ்டாஃபை வைங்க, நீங்கள் வந்து சர்வே கான்ட்ராக்ட் எடுத்து சர்வே பண்ணி கொடுக்கலாம். இல்லைனாக்கா இப்போ பேங்க்கில் லோன் வாங்குறாங்க இல்லையா, அந்த பேங்க்கில் லோன் வாங்குறப்ப வீடு கட்டுறதுக்கு இல்லை வீடு அடமானம் வச்செல்லாம் லோன் வாங்குறாங்கன்னாக்கா அந்த டாக்குமெண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணணும். இதை வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் அந்த டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணுவார். லீகலாக வெரிஃபை பண்ணுறது லாயர் பண்ணுவார், டெக்னிக்கலாக வெரிஃபை பண்ணுறது சிவில் இன்ஜினியர் பண்ணுவார். இதுக்கெல்லாம் வந்து பேங்க்கும் உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க, அந்த யார் வந்து லோன் வாங்குறாங்களோ அவங்களும் பணம் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து நிறைய சிவில் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி பேங்க்கோட டைப் எல்லாம் வச்சுட்டு செய்கிறாங்க. இது நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக ரொம்ப ஈஸியாக அவங்களால இதை வந்து டேக்கப் பண்ண முடியும். ஆண்டர்பிரனராக பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வீடு கட்டி கொடுக்கலாம். இந்த சிவில் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ ட்ரெண்டிங் என்ன ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த எஸ்டிஜி அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படிங்கிறது அனௌன்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்தியன் கவர்மெண்ட் ஆகட்டும் வேர்ல்டு லெவல்லையே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக வந்து நிறைய சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கு. அதில் எஸ்பெஷலி நோட்டபிள் ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரினியூவபிள் எனர்ஜி செக்டார், அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சுரல் இன்ஜினியரிங்லேயும் வந்து இப்போ வந்து ட்ரெண்டு நிறையா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது, டிஜிட்டல் ட்வின் டெக்னாலஜிங்கிறது, இதெல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் சைடில் எமர்ஜிங்காக இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஏகாம், ஜேக்கப் இன்ஜினியரிங் குரூப், அரூப் குரூப், சீமென்ஸ், இந்த மாதிரியான பெரிய பெரிய ஜெயிண்ட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து இந்த ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸில் ரிசர்ச் நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங்லாம் இப்போ யார் சார் படிக்கிறாங்க? சிவில் இன்ஜினியரிங்லாம் யாரும் போகிறதே இல்லை சார் அப்படின்னுலாம் யாராவது உங்களுக்கு சொன்னாங்கன்னு வைங்களேன், யூ கேன் வெரி சிம்பிளி ரிப்ளை தெம், டு யூ நோ த சைஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா? இட் இஸ் $825 பில்லியன். 825 பில்லியன் டாலருங்கிறது வந்து இப்போ கரண்ட் 2024-25 இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியோட சைஸு. இதுவே வந்து 30-33 அப்படிங்கிற டைத்தில் $1,400 பில்லியன் வந்து இது மாறிடும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா க்ரோத் எதில் இருக்குது, அந்த சஸ்டைனபிலிட்டி எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிவில் இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் வந்து இருக்குது. அடுத்து எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிற EEE அப்படிங்கிற படிப்பு. மைக்ரோசாஃப்ட் சிஇஓ மிஸ்டர் சத்யா நாதல்லா, ஹி இஸ் பேசிக்கலி அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த கரியர் லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா எஸ்பெஷலி சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் வந்து நிறைய ஜாப் வேக்கன்சிஸ் வந்துட்டே தான் இருக்கும். PSU அப்படின்னு சொல்கிற பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் ஆகட்டும், இப்போ இந்த BHEL, DRDO, ISRO இதெல்லாமே வந்து அந்த PSUவில் வரும், பப்ளிக் செக்டார் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்தோம். இந்த பப்ளிக் செக்டார் யூனிட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து எங்கே தான் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இருக்க போகுது? ஒரு ஃபேக்ட்ரி, ஒரு மிஷின்னாலே அதுக்கு வந்து கரண்ட் இல்லாமல் வேலை செய்யாது இல்லையா? அதுக்கப்புறம் எனர்ஜி ரீசோர்ஸஸ் இடங்கள்ல, எனர்ஜி ரினியூவபிள் இடங்கள்ல, எனர்ஜி ப்ரொடக்ஷன் இடங்கள்ல, எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் தான் வந்து அதிகமாக தேவைப்படுறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து டேஞ்செட்கோன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த EB டிபார்ட்மெண்ட்டில்
நீங்கள் ஒரு ஜூனியர் இன்ஜினியரா, டிவிஷனல் இன்ஜினியரா, ப்ராஜெக்ட் ஆஃபீஸரா, எலக்ட்ரிசிட்டி இன்ஸ்பெக்டரா, நிறையா வந்து வேக்கன்சிஸ் வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அர்பன் டெவலப்மெண்ட்டு, ரூரல் டெவலப்மெண்ட்டு, அதுக்கப்புறம் கார்ப்பரேஷன்ஸ், இதில் எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸுக்கு அதிகமான தேவைகள் இருக்குது. ப்ரைவேட் செக்டார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா சொல்ல வேண்டியதே இல்லை, யூ ஆல் நோ வெரி வெல் இவி. இன்னைக்கு ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் தான். எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறது வந்து பியூர்லி ஒர்க்கிங் ஆன் தி பேட்ரி அண்ட் எலக்ட்ரிக்கல். ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னாக்கா இவியை பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரியும். யூ கேன் செட் அப் எனி திங் ரிலேட்டட் டு த இவி. கார்ப்பரேட்டில் ஒரு இவி மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து வேலை வாங்க முடியும். இது மட்டும் இல்லை, கார்ப்பரேட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க அடுத்த ஃபோக்கஸ் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி செக்டாரில் தான் வந்து ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்குது. எனர்ஜி இல்லாமல், எனர்ஜின்னா நார்மலாக கரண்ட்டை தான் வந்து எனர்ஜின்னு சொல்லுவாங்க, சரியா? கரண்ட் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களுக்கு எந்த ஒரு ஆஃபீஸாக இருந்தாலும், எந்த ஒரு ஃபேக்ட்ரியாக இருந்தாலும், வீடாக இருந்தாலும் கரண்ட்டுங்கிறது வந்து தேவை. அப்போ அந்த எனர்ஜிங்கிறதுக்கு வந்து எவ்வளவு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதோ, எவ்வளவு இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகிட்டே போகுதோ, இதுக்கு வந்து 10 டைம்ஸ் வந்து எனர்ஜிக்கு ரிக்யர்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. பவருக்கு ரிக்யர்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், அதுக்கப்புறம் எஸ்எம்இ நிறுவனங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்எம்இனா ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் நிறுவனங்கள். இந்த நிறுவனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், ரினியூவபிள் எனர்ஜி, இதுலாம் வந்து நிறையா ஒர்க் பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் போனாலே அங்கே வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து அதிகமான தேவை இருக்குது. எலக்ட்ரிக்கல் பார்ட்டுக்கு வந்து நிறையா இருக்குது. ஸோ மெயின்டெனன்ஸுக்கு வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரோட டிமாண்டும் இருந்துகிட்டே தான் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை, நான் வந்து என்னோட சொந்த காலில் நிற்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா யூ கேன் ஹேவ் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரூ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். இ வெஹிக்கிள்ஸ் இருக்குது. இ வெஹிக்கிள்ஸோட ஸ்பேர்ஸ் எல்லாம் வைக்கக்கூடிய ஒரு கடையை நீங்கள் வைக்கலாம். இல்லைன்னா இ வெஹிக்கிளுக்கு வந்து தேவையான மெயின்டெனன்ஸு, சர்வீஸ் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஒர்க் ஷாப் ஓப்பன் பண்ணலாம். இ வெஹிக்கிளோட சார்ஜிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இப்போ நிறைய டெண்டர் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சார்ஜிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம். இந்த மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இல்லைன்னா ஆண்டர்பிரினர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாலும் எலக்ட்ரிக்கலில் நிறையா வேலை இருக்குது. இது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டராக இருக்கலாம். நீங்கள் குவாலிஃபைடு இன்ஜினியர் இன் எலக்ட்ரிக்கல் அப்படின்னு இருந்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஸ்பேர்ஸையும் வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்பேர்ஸையும் நீங்கள் வந்து சப்ளை பண்ண முடியும். இந்த மாதிரி டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் கிடைக்கும். இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டிங் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ட்ரெண்டிங் ஃபீல்டாக எமர்ஜ் ஆகிறது ஸ்மார்ட் கிரிட் அப்படின்னு சொல்லி இப்போ ட்ரெண்டிங் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸ்மார்ட் கிரிட்டுங்கிறது என்னன்னாக்கா, அந்த எலக்ட்ரிசிட்டி ஒரு பிகினிங் எண்டிலிருந்து நம்ம ரிசீவிங் எண்டு வரைக்கும் வரக்கூடிய இந்த டோட்டல் இதை வந்து கிரிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கிரிட்டுக்கு வந்து இப்போ ஸ்மார்ட் கிரிட்டாக மாற்றுறாங்க. அதில் சம் ஐஓடி டிவைசஸ் மாதிரி எல்லாம் அட்டாச் பண்ணி அந்த ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறது, அதனோட அந்த வோல்டேஜை, அதனோட ஸ்பீடை, இந்த மாதிரி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த ஸ்மார்ட் டிவைசஸ் செய்யுது. இந்த கிரிட்டை எல்லாம் வந்து ஸ்மார்ட் கிரிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து அப்கமிங் ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ வெஹிக்கிள். அது வந்து ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து டாட்டா தான் வந்து நிறையா இ வெஹிக்கிள் டாமினண்ட்டாக இருக்காங்க. இப்போ வேறு கம்பெனிஸும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இ வெஹிக்கிள்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாள், ஒரு 10 இயர்ஸ் போயிடுச்சு அப்படின்னாக்கா ரோட்டில் வந்து பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள்ஸுக்கு பதிலாக இ வெஹிக்கிள்ஸ் தான் நீங்கள் வந்து நிறையா பார்ப்பீங்க. பஸ்ஸில் இருந்து எல்லாமே இ வெஹிக்கிளில் வர ஆரம்பிச்சிருச்சு. எலக்ட்ரிக் பஸ்ஸுன்னு சொல்லி இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு தடவை சார்ஜ் பண்ணாக்கா அந்த பஸ் 600 கிலோமீட்டர் வரைக்கும் போகுது. இன்னும் அதில் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் பண்ணுறாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே பேசிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி. இந்த பேட்டரியை பற்றி நீங்கள் படிக்கணும்னாக்கா சிக்ரி அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டு. நீங்கள் சிக்ரி CECRI அப்படின்னு கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். அதை பற்றி பூரா டீட்டெயிலும் தெரியும். இது வந்து காரைக்குடியில் இருக்குது. டெஸ்லா, நிசான், ஜென்ரல் மோட்டார், இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் இப்போ வந்து இ வெஹிக்கிள்ஸில் நிறையா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் IBM, இந்த மாதிரியான கூகுள், இந்த மாதிரியான கம்பெனி எல்லாம் வந்து உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், இதுல எல்லாம் வந்து நிறையா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் ஒன்றா கம்பைன் பண்ணி அவங்க வந்து எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி
ஸ்மார்ட் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து ஃபியூச்சரில் வரப்போகுது. இது எல்லாமே ட்ரெண்டிங்காகவும் ஒரு ரிசர்ச்சாகவும் இருந்துகிட்ருக்கு. தேர்ஃபோர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணீங்கன்னு வைங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் 2025 நீங்கள் வந்து இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்கன்னாக்கா, when will you come out as an engineer? After 4 years. 2029 தான் நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியராக வெளியில் வருவீங்க படித்து முடிச்சுட்டு. அப்போ அந்த ஸ்பேன் 4 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஃபீல்டுலேயுமே க்ரோத் ஆம்பிளாக இருக்கும். அப்போ நீங்கள் படித்து முடிக்கிற டயத்தில் கரெக்டாக டிமாண்ட் வந்து ஃபுல்லாக ரைஸ் ஆகும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து எலக்ட்ரானிக்ஸில் ஒரு எக்யூப்மெண்ட்டை டிசைன் பண்ணான். டிசைன் பண்ணிவிட்டு அந்த எக்யூப்மெண்ட் எடுத்துகிட்டு அவங்க அம்மா பின்னாலேயே போயிட்டு இருந்தான். அவங்க அப்பாவுக்கு பெரிய டவுட்டு, என்னடா அம்மா பின்னாலேயே எதையோ தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறியே அப்படின்னு கேட்டார். இருப்பான்னு சொல்லிட்டு இவன் அந்த எக்யூப்மெண்ட் எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா பின்னாலேயே போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அந்த எக்யூப்மெண்ட்டை மொபைலில் சார்ஜ் பண்ண உடனே அந்த மொபைல் சார்ஜ் ஆக ஆரம்பித்தது. உங்கள் அப்பாவுக்கு பெரிய டவுட்டு, நீ என்னடா பண்ண, என்னமோ ஒரு எக்யூப்மெண்ட் எடுத்த உங்கள் அம்மா பின்னாலேயே சுற்றுன, அப்புறம் வந்து மொபைலை சார்ஜ் பண்ணுறேன்னு. இவன் சொன்னான், இது வந்து ஒரு புது ஸ்மார்ட் டிவைஸ் நான் வந்து இன்வென்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரம் மை எலக்ட்ரானிக் பிரெயின். என்னன்னாக்கா, நாய்ஸ் எங்கே அதிகமாக இருக்கோ, நாய்ஸ் பொல்யூஷன் இருந்தது அப்படின்னாக்கா அந்த நாய்ஸ் பொல்யூஷன்லேருந்து கரண்ட் இது ஜெனரேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கும், அப்புறம் அது வந்து அவுட்புட் கொடுக்கும், அதுதான் இந்த டிவைஸு. அதுக்கு அவங்க அப்பா கேட்டார், அதுக்கு ஏன்டா நீ அம்மா பின்னாலேயே சுற்றிட்டு இருந்தேன்னா, என்னப்பா உங்களுக்கு தெரியாதா அப்படின்னா. தமிழில் இவன் தந்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இவன் தந்திரம் படத்தில் பூரா வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ் வச்சு தான் வந்து அந்த ஹீரோ வந்து ஏதோ ஃபன்னி திங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படித்தவர் தான் வந்து அடோப் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபோட்டோஷாப் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்கல்ல, அந்த கம்பெனியோட சிஇஓ மிஸ்டர் சாந்தனு நாராயண். சாந்தனு நாராயண்கிற ஒருத்தரை வந்து நீங்கள் இன்ஸ்பைரேஷனாக வச்சுக்கிட்டீங்க. அடோபோட ஒரு சிஇஓ, ஃபோட்டோஷாப் இந்த மாதிரியான, அதுக்கப்புறம் ப்ரீமியர் ப்ரோன்னு சொல்லி இப்போ ஜெயிலர் படமெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடிட் பண்ண சாஃப்ட்வேர், இந்த மாதிரி படமெல்லாம் எடிட் பண்ணுற சாஃப்ட்வேர் எல்லாம் வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனத்தோட சிஇஓ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சாந்தனு நாராயண் அப்படிங்கிற இந்தியன். இவர் பேசிக்கலி ஹி இஸ் அன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர். நவ் வி ஆர் கோயிங் டு நோ சம்திங் அபவுட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு ஜாப் வந்து எதில் மெயினாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டெலிஃபோன் இண்டஸ்ட்ரியில் போகிற, இப்போ ஏர்டெல் ஆகட்டும், பிஎஸ்என்எல் ஆகட்டும், ஜியோ ஆகட்டும், இந்த மாதிரி டெலிஃபோன் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனை டிபெண்ட் பண்ணி தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ சேட்டலைட் எல்லாம் அனுப்புகிறாங்க இல்லை, இஸ்ரோ, அதுக்கப்புறம் புது புது வார்ஃபேர் எல்லாம் தயாரிக்கிறாங்க இல்லை, டிஆர்டிஓன்னு சொல்கிறது, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இவங்க எல்லாத்துக்குமே வந்து பேசிக் ரிக்யர்மெண்ட் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் தான் வந்து பேசிக் ரிக்யர்மெண்ட் இருக்கும். பிஎஸ்ஓன்னு சொல்லக்கூடிய நிறைய பப்ளிக் செக்டார் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் பிஹெச்இஎல், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், திருச்சி துவாக்குடியில் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னாக்கா படிக்க வேண்டிய ஒரு டிபார்ட்மெண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நான் சொன்ன மாதிரி இந்த டிஆர்டிஓ, இஸ்ரோ, அதுக்கப்புறம் சிவில் ஏவியேஷனில் கூட உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். ஏர்போர்ட்டில் வந்து ஏடிசி அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபீஸர் இருப்பார், ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர். இவர் தான் வந்து ஃப்ளைட் பறக்கிறப்ப பைலட் கம்யூனிகேட் பண்ணுறாரு இல்லையா, அது யாருக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாருன்னு கேட்டால் இந்த ஏடிசி கிட்ட தான் அவர் கம்யூனிகேட் பண்ணுறாரு. இவர் இங்கே கிரவுண்டில் இருந்துட்டு பறக்கிற ஃப்ளைட்டுக்கு வந்து எல்லா விதமான டைரெக்ஷன்ஸும் சிக்னல்ஸும் கொடுக்குறாங்க. இதுக்கு பேசிக் ரிக்யர்மெண்ட் வந்து பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இந்த இசிஇ படித்ததுக்கப்புறம் ஒரு 6 months ஒரு வேல்யூ ஆடட் கோர்ஸஸ் இருக்குது. இது ஆன்லைனில் கூட இப்போ அவைலபிளாக இருக்குது. இந்த கோர்ஸ் படிச்சிங்கன்னாக்கா யூ கேன் பிகம் அன் ஏடிசி. ஸ்டேட் கவர்மெண்ட்லன்னு பார்த்தீங்கன்னாக்கா டேஞ்சட்டுக்கோன்னு சொல்கிற அந்த இபி ஆஃபீஸ்லேயும் வந்து அந்த எலக்ட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு உண்டான எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸும் வந்து எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸு. இதுக்கு வந்து நிறைய எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸும் தேவைப்படுறாங்க. அதுக்கப்புறம் இந்த வயர்லெஸ் கண்ட்ரோல் அண்ட் கம்யூனிகேஷன் கண்ட்ரோலுக்கு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸை ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட்டாக எடுத்துக்கிறாங்க. நீங்கள் போலீஸ் ஒரு கான்ஸ்டபிளாக ஜாயின் பண்ணாமல் டைரெக்டாக எஸ்ஐ ரேங்க்கில் நீங்கள் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ண முடியும் இஃப் யூ ஆர் அ குவாலிஃபைடு இசிஇ.
ப்ரைவேட் செக்டாரில், ஸ்டார்ட் அப்பில், எஸ்எம்இல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சொல்ல வேண்டியதே இல்லை. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஆம்பிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ப்ரைவேட் செக்டாரில் எஸ்பெஷலி எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து ஆர்எஃப் இன்ஜினியர், ரேடியோ ஃப்ரீக்வன்சி இன்ஜினியர். இந்த ஆர்எஃப் இன்ஜினியருங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த பெரிய பெரிய டவர்ஸ் எல்லாம் பார்க்குறீங்கல்ல, செல்ஃபோன் டவர்ஸு, சிக்னலிங் டவர்ஸு, அந்த சிக்னலிங் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் அந்த டவர்ஸுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் ஹவுஸ்ன்னு சொல்லி ஒரு ஹவுசிங் இருக்கும். அந்த ஹவுசிங்குள்ளே நிறைய எக்யூப்மெண்ட் இருக்கும், எல்லா எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டு, சிக்னல் சம்மந்தமான எக்யூப்மெண்ட்ஸு. இந்த சிக்னல் எல்லாமே வந்து இட் இஸ் நத்திங் பட் அ செட் ஆஃப் சாஃப்ட்வேர் தட் இஸ் கால்டு ப்ரோட்டோகால். இந்த ப்ரோட்டோகால் இன்ஜினியர்ஸ் ஆகும், அதுக்கப்புறம் சிக்னல் இன்ஜினியர்ஸ் ஆகும், ஆர்எஃப் இன்ஜினியர்ஸ் ஆகும், நிறைய வந்து அந்த செல்ஃபோன் கம்பெனிஸுக்கு தேவைப்படுறாங்க. இப்போ ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் வந்து நிறையா புது புது ப்ராடக்ட்ஸ் உருவாக்குறப்ப அதுக்கு தேவையான அந்த மதர் போர்டு, விஎல்எஸ்ஐன்னு சொல்கிறாங்கல்ல, வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட், இந்த விஎல்எஸ்ஐ டிசைன் இன்ஜினியராகவும் வந்து இசிஇஸை தான் வந்து அவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்ட் அப் எஸ்எம்இலாம் பார்த்தீங்கன்னாக்கா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இவங்களுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. க்ரீன் டெக் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஒரு ஃபீல்டு எமர்ஜ் ஆகிட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த க்ரீன் டெக்குங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஐஓடி எனேபிள்டு ப்ராசஸ் தான். ஐஓடி மூலமாக நீங்கள் வந்து ரினியூவபிள் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணுறது, எனர்ஜி எஃபிஷியன்சியை மேனேஜ் பண்ணுறது, வெஹிக்கிள் காம்போனன்ட்ஸ் எல்லாம் வந்து செட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு க்ரீன் டெக் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டில் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த க்ரீன் டெக் வந்து ட்ரெண்டிங் அண்ட் எமர்ஜிங் ஃபீல்டாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்க, இதில் வந்து நீங்கள் உங்களோட பிரெயினை இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஒரு கம்பெனியை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா வெரி குவிக்காக நீங்கள் வந்து மல்டி மில்லியனர் ஆகிடலாம். அடுத்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி. செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியிலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பெரிய பெரிய ரிசர்ச்சு, நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கும் நிறைய ஸ்பேர்ஸ் எல்லாம் தேவைப்படும். இதெல்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு யூனிட்டை கூட நீங்கள் வந்து உருவாக்க முடியும். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத படிச்சிட்டிங்கன்னா அந்த பேசிக் கம்யூனிகேஷன் பிரின்சிபல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் பிரின்சிபல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து ஒரு ஐஓடி இன்ஜினியராகவே வேலை செய்யலாம். நீங்கள் வந்து ஐடி கம்பெனிலையும் வேலை செய்ய முடியும், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்லேயும் நீங்கள் வந்து ஒரு ஐஓடி சப்ளையராக, ஸ்மார்ட் டிவைஸஸ் சப்ளையராக நீங்கள் இருக்கலாம். ஸ்மார்ட் டிவைஸ்னால் என்ன? இப்போ ஃபேன் வந்து ஸ்மார்ட் ஃபேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு இருந்த ஃபேன் எல்லாம் என்ன, உங்களுக்கு சுவிட்ச் போட்டாக்கா சுற்றும், இப்போவும் சுவிட்ச் போட்டால் சுற்றும், பட் அதை வந்து நீங்கள் ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணலாம். அப்போ அந்த ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்னாக்கா இந்த ரிமோட்டுக்கும் ஃபேனுக்கும் நடுவில் ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கணும் இல்லை? அப்போ ஃபேனில் வந்து உள்ளே வந்து ஒரு ஐசி வச்சுருக்காங்க. எந்த ப்ராடக்ட்லையெல்லாம் வந்து ஐசி வச்சு இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ஸை ஐசி எனேபிள்டு எலக்ட்ரிக்காக மாற்றினாங்க அப்படின்னாக்கா அது வந்து ஸ்மார்ட் டிவைஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ டிவி ஸ்மார்ட் டிவைஸ் தான் ஆல்ரெடி இருக்குது நம்மக்கிட்ட, ஃபேனும் இப்போ வந்து ஸ்மார்ட் டிவைஸ் ஆயிடுச்சு. இப்போ டோர்லேருந்து எல்லாமே ஸ்மார்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரிமோட்டை வச்சுட்டு நீங்கள் வந்து பல்பை சுவிட்ச் ஆன் பண்ணலாம், சுவிட்ச் ஆஃப் பண்ணலாம். பல்பும் வந்து ஸ்மார்ட் பல்பெல்லாம் வந்துருச்சு. நம்ம தான் இன்னும் ஸ்மார்ட் ஆகாமல் இருக்கோம். நம்மளும் வந்து ஒரு ஐஓடி டிவைஸை பாக்கெட்டில் வச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட ரிமோட்டை கொடுத்துட்டு அப்பப்போ அமுத்துன்னு சொன்னோன்னு வைங்களேன், கரெக்டாக நம்ம ஏதாவது முக்கியமான வேலை செய்கிறப்ப டைங்குன்னு அமுத்தி விடுவாங்க. இன்னொரு எமர்ஜிங் டெக்னாலஜி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3D பிரிண்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி இப்போ பெரிய லெவலில் டாமினன்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. 3D பிரிண்டிங்கிறது என்னன்னாக்கா இப்போ ஒரு பொருளை நீங்கள் தயாரிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து நீங்கள் ஒரு மோல்டில் காய்ச்சி ஊற்றி அதுக்கெல்லாம் ஷேப்பிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது பதிலாக 3Dயில் அதை கேடை வச்சு நீங்கள் டிசைன் பண்ணிடுறீங்க. டிசைன் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பிரிண்டட் மெத்தாடாலஜியில் நீங்கள் வந்து அந்த பொருளை உருவாக்கிடுறீங்க. ஒரு வீடே வந்து நீங்கள் ஒரு 2 நாள் 3 நாளில் வந்து முடிச்சிடலாம் யூஸிங் திஸ் 3D பிரிண்டிங் டெக்னாலஜி. ராக்கெட்டே இப்போ வந்து 3D பிரிண்டிங் டெக்னாலஜியில் தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ராக்கெட்டோட காம்போனன்ட்ஸ் எல்லாமே வந்து இப்போ 3D பிரிண்டிங் டெக்னாலஜியில் வர ஆரம்பிச்சிருக்கு. இனி ஃபியூச்சரில் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து இந்த 3D பிரிண்டிங் டெக்னாலஜியில் வரப்போகுது. இந்த 3D பிரிண்டிங் டெக்னாலஜி கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் மெர்ஜ் பண்ணி இப்போ வந்து நிறைய ரிசர்ச் எல்லாம் நடக்குது. சிஸ்கோ, ஐபிஎம், சீமென், அதுக்கப்புறம் கூகுள், நிவிதா, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து ஐஓடி கப்புள்டு வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி இப்படியெல்லாம் வந்து நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டு அப்படிங்கிறது வெரி சூன், இன் ஸ்பேன் ஆஃப் 5 இயர்ஸ், இன் ஸ்பேன் ஆஃப் 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குவாண்டம் ஜம்புக்கு போகிறதுக்கு நமக்கு பெரிய
வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்போ அதிகமாக ரிசர்ச் நடக்கக்கூடியது எந்த ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரானிக்ஸில் தான் நிறைய ரிசர்ச் நடக்குது. அந்த ஐஓடி அப்படிங்கிறது வந்து ஓரளவு கன்வீனியன்ட் ஆனதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் இப்போ வந்து கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையை எல்லாத்துலேயுமே கொண்டு போய் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி ஃபீல்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எதை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுது ப்ரொடக்ஷன் சைடில் இன்ஜினியரிங் பார்ட்லன்னு பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரானிக் ஃபீல்டு தான் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுது. வெஹிக்கிள் மாதிரி ஸ்மார்ட் வெஹிக்கிள்ஸ் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. தானாக அதுவே பார்க்கிங் பண்ணிக்கும், தானாக அதுவே ஆன் ஆகும். அது மேன்லெஸ் டிரைவிங் எல்லாம் அதுவே பண்ணுது. டிரைவரே வேண்டியதில்லை, நீங்கள் உட்காந்துக்கிட்டா போதும் அதுவே வண்டி ஓட ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த ஸ்மார்ட் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இதை வந்து இன்னும் வந்து அவங்க ரிசர்ச் இன்னும் டெவலப்மெண்ட் இப்படியே போயிட்டு இருக்கிறப்ப இதெல்லாம் எதில் வந்து முடியுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனலி இட் எண்ட்ஸ் அப் அட் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறதுல தான் வந்து முடியுது. ஆக்டர் சூர்யா உங்களுக்கு தெரியும், அவரோட தம்பி கார்த்தி அவரையும் உங்களுக்கு நல்லா தெரியும், கௌதம் மேனன் டைரக்டர் அவரையும் உங்களுக்கு தெரியும். இவங்க எல்லாருமே வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். அவங்களோட ரியல் லைஃப்பில் +2க்கு அப்புறம் அவங்க என்ன டிகிரி படிச்சிருக்காங்கன்னாக்கா தே ஆர் ஆல் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு. தருண் மேத்தா, ஸ்வபனில் ஜெயின், இவங்க 2 பேரும் வந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு. இவங்க வந்து மெக்கானிக்கல் தான் படித்தாங்க. இவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு ஸ்டார்ட் அப்பை உருவாக்குனாங்க. ஏத்தர் அப்படிங்கிற பிராண்டில் 2 வீலர் வெஹிக்கிள்ஸ் வருது இல்லையா, அதனோட ஓனர்ஸ் வந்து இவங்க தான், ஸ்வபனில் ஜெயின் அண்ட் தருண் மேத்தா. இந்த early 30 இட் செல்ஃப், அவங்க 30-32 வயசுலேயே மல்டி மில்லியனராக டெவலப் ஆகிட்டாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் வந்து உங்களுக்கு எல்லா இன்ஜினியரிங்க்கும் ஒரு பேஸ்ன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போ நீங்கள் என்ன ப்ராடக்ட் பார்க்குறீங்களோ அதை தயாரிக்கணும்னாக்கா அதுக்கு வந்து ஒரு மிஷின் வேணும். அந்த மிஷினை எது தயாரிக்குதுன்னு கேட்டால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் தயாரிக்குது. அதில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி எலக்ட்ரிக்கலாக இருக்கலாம், எலக்ட்ரானிக்ஸாக இருக்கலாம், ஐஓடியாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் பேசிக்காக அதை வந்து இரும்புலேருந்து குடஞ்சி எடுத்து அதை வந்து ஒரு பைப்பாவோ ஒரு பாலாவோ இல்லை ஒரு ஸ்கொயராவோ எப்படியோ ஒன்று ஒரு டிசைன் பண்ணுறாங்க இல்லையா, அது யார் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் தான் பண்ணுறாங்க. என்டிபிசி, ஓஎன்ஜிசி, கெயிலு, பிபிசிஎல், ஐஓசிஎல், இந்த மாதிரி ஹெச்பிசிஎல் எல்லாத்துக்குமே வந்து அதிகமாக தேவைப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்த கேண்டிடேட்ஸு அதிகமாக தேவைப்படுவாங்க. ஏன்னா அந்த ட்ரில்லிங் ப்ராஜெக்ட்ஸ் ஆகட்டும், மிஷினரிஸ் இன்வால்வ்டு எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கேயெல்லாம் வந்து ஆப்ரேட்டர்ஸ் ஆகும், மெயின்டெனன்ஸ் சர்வீஸுக்கும் வந்து யார் தேவைப்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க தான் வந்து தேவைப்படுவாங்க. பேஸ் ரூட் ஆஃப் ஆல் டெக்னாலஜி, பேஸ் ரூட் ஃபார் ஆல் ப்ராடக்ட்ஸ், பேஸ் ரூட் ஃபார் ஆல் மிஷினரிஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் தான். நான் சொன்னேன் இல்லையா, கதி சக்தி விஸ்வவித்யாலயா ரயில்வே மினிஸ்ட்ரி நடத்தக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி, ஒரு இன்ஸ்டிடியூட்டு. இங்கே வந்து பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் இன் ரயில் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லியே ரயில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்குன்னு சொல்லியே இவங்க வந்து சொல்லி தர்றாங்க. நார்மலாக நீங்கள் மெக்கானிக்கல் இல்லை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னாக்கா யூ கேன் பிகம் அ இன்ஜின் டிரைவர். ரயில் ஓட்டுறாங்க இல்லையா, அந்த ரயில் ஓட்டுற டிரைவர் வந்து குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா எய்தர் மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தவராக தான் அவர் வந்து இருப்பார். எஸ்பெஷலி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பீப்புள் தான் வந்து இப்போ ரயில்வே மாதிரியான டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் நிறைய டிமாண்டில் இருக்குது. ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், இஸ்ரோ மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸு அதிகமாக தேவைப்படுறாங்க. இப்போ ராக்கெட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா பேசிக்காக அதில் வச்சு முறுக்கிற வேலை யார் செய்வாங்க? மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் தான் செய்வாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, சென்னையிலேயே மெட்ரோ ரயில் இருக்குல்ல, இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாயிண்ட் வெஞ்சர் தான். இதில் மேக்ஸிமம் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக தான் நடக்கும். மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி இன்ஜினியர்ஸோட பேசிக் குவாலிஃபிகேஷன் எதுவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி இபி டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்க. எங்கேயெல்லாம் வந்து கவர்மெண்ட்டோட ஃபேக்ட்ரிஸ் இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆவின் வந்து அந்த பால் தயாரிக்கிற அந்த பாஸ்டரைசேஷன் யூனிட் எல்லாம் இருக்குல்ல, இங்கே எல்லாம் யார் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ எங்கேயெல்லாம் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸு, எங்கேயெல்லாம் கவர்மெண்ட்டோட ஃபேக்ட்ரிஸு இதெல்லாம் இருக்கும், அங்கேயெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் நிறையா தேவைப்படுவாங்க. சென்ட்ரல் ஆகட்டும், ஸ்டேட் ஆகட்டும்,
கவர்மெண்ட் சைட்லேயும் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸுக்கு எப்போவுமே டிமாண்ட் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இதே ப்ரைவேட் செக்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்பரேட் எண்டில் எல்லாம் வந்து ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங் மெக்கானிக்கல் பீப்புள் தான் வேணும். எந்த ஒரு இண்டஸ்ட்ரி ஆகட்டும், ஈவன் ஹூண்டாய் கார் தயாரிக்கிறாங்க, நிசான் கார் தயாரிக்கிறாங்க, மாருதி கார் தயாரிக்கிறாங்க. அதில் இருக்கிறதுல ஒரு 80% ஆஃப் த எம்ப்ளாயியோட பேசிக் குவாலிஃபிகேஷன் எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸாக தான் அவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேஷன்லேயே ஆகட்டும், ரொபோட்டிக்ஸ்லேயே ஆகட்டும், எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் இண்டஸ்ட்ரி அப்படின்னு வந்துட்டாலே இண்டஸ்ட்ரியல் ரெக்ரூட்மெண்ட் யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ப்ரியாரிட்டி ஃபார் மெக்கானிக்கல். அதுக்கப்புறம் தான் மிச்சம் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் தான் வரும். ஏன்னா இண்டஸ்ட்ரினா மிஷினரினா மெக்கானிக்கல். இருக்கிற இன்ஜினியரிங் படிப்புலேயே நான் ஏற்கனவே சொன்னேன், சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இந்த 2 இன்ஜினியரிங் தான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்குன்னு சொல்லியே இருக்கக்கூடிய படிப்புங்க. நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு லேத்து பட்டறை வச்சுட்டு கூட நீங்கள் வந்து 1000 சம்பாதிச்சிடலாம். ஏன்னா லேத்து மிஷின் எல்லாம் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் கற்றுப்பீங்க. ஒரு சிஎன்சி மிஷினை பற்றி டோட்டலாக கற்றுப்பீங்க. மில்லிங்கு, ட்ரில்லிங்கு எல்லாமே அதில் வந்து நீங்கள் கற்றுப்பீங்க. சாஃப்ட்வேர்ஸை பற்றி கற்றுப்பீங்க. ஒரு சிஎன்சி மிஷினை வாங்கி வச்சிங்கன்னா போதும், உங்களது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் ஆயிரும். ஃப்ரீலான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டெக்னிக்கல் ட்ரபிள் ஷூட்டிங்கெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் கான்ட்ராக்ட் எடுத்து ஒர்க் பண்ண முடியும். 4-5 ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, 4-5 கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் ஃப்ரீலான்சராக அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கனாலே போதும். அவங்களுக்கு தேவை இருக்கிறப்பெல்லாம் உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. 24/7 நீங்கள் வந்து பிஸியாகவே இருந்துட்டு இருப்பீங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு கடையை ஆரம்பிக்கிறீங்க, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்கன்னா ஈஸியாக சக்ஸஸ் ஆகலாம். 2-3 தம்பு ரூலை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த கம்யூனிகேஷன், கிளைண்ட்டு கூட எப்படி ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களோட ஆக்டிவிட்டியில் வந்து ஹானஸ்டி இருக்கணும். இருக்கிற மாதிரி சொல்லி கிளைண்ட் கிட்ட நீங்கள் வந்து பிஸ்னஸை டீல் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும். ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் வச்சுக்கோங்க. மார்க்கெட்டிங், பிராண்டிங் எப்படி பண்ணணுங்கிறத வந்து கற்றுக்குங்க. இன்றைக்கெல்லாம் நிறைய டூல்ஸு, இன்றைக்கெல்லாம் நிறைய ஆன்லைன் கிளாஸஸே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா யூ கேன் பிகம் யுவர் ஓன் ஆண்டர்பிரனர். செல்ஃப் ஆண்டர்பிரனராக நீங்கள் வந்து யாரோட தயவும் இல்லாமல் நீங்கள் 10 பேருக்கு வேலை கொடுக்கலாம். எப்போவுமே நீங்கள் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறத விட நீங்கள் 4 பேருக்கு வேலை கொடுக்கணும்னு நினைங்க. அப்போ என்ன ஆகும், நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20,000 ருபீஸ் சம்பாதிக்கிறீங்க. நீங்கள் 10 பேருக்கு வேலை கொடுக்குறீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் 10,000 பே அவுட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 1 lakh ரூபி நீங்கள் வந்து பே அவுட் பண்ணுறீங்க. 1 lakh ரூபி நீங்கள் பே அவுட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சம்பாதிப்பீங்க? இந்த 3D பிரிண்டிங் டெக்னாலஜி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, 3D மெத்தடாலஜியில் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு வீடியோ பிரிண்ட் பண்ணி அதை வந்து உருவாக்கலாம்னு சொன்னேன் இல்லையா, இதெல்லாமே கம்ஸ் அண்டர் த மெக்கானிக்கல் பார்ட். எலக்ட்ரானிக்ஸ் வந்து அந்த டெக்னாலஜி உங்களுக்கு கொடுத்தாலும் அந்த 3Dங்கிறது பண்ணாலும் அதை வந்து காம்பனண்ட்டாக மாற்றுறது யாருன்னு கேட்டிங்கன்னாக்கா மெக்கானிக்கல் பீப்புள் தான் மாற்றுறாங்க. இப்போ இன்டகிரேட்டட் இன்னோவேஷன்ஸ் நிறையா வந்து மெக்கானிக்கல், அதுவும் எஸ்பெஷலி இந்த 3D டெக்னாலஜியில் வந்து 3D பிரிண்டிங் டெக்னாலஜியில் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு ட்ரெண்டிங் ஃபீல்டு இன் மெக்கானிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டிங் டெக்னாலஜிங்கிறத நாம் சொல்லலாம். டெஸ்லா, ஃபோர்டு, சீமன், ஐபிஎம், நிவிதா, கூகுள், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து ஒரு இன்டகிரேஷன் ஆப்ஷன்ஸில் நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே வந்து மெக்கானிக்கலில் என்ன ட்ரெண்டிங் ஃபீல்டு வருதோ இதுக்கு தேவையான மாதிரி அவங்களோட ஏரியாவில், இப்போ வந்து டெஸ்லா அப்படின்னு இருந்ததுனாக்கா அது ஒரு சேட்டலைட் கம்பெனியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் கம்பெனியாக இருந்தாலும் சரி, அவங்களோட எண்டில் மெக்கானிக்கலுக்கு என்னென்ன ட்ரெண்டிங் ஃபீல்டு உருவாகுதுங்கிறது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஐபிஎம், இந்த மாதிரியான சிஸ்கோ, இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் இதுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸை எல்லாம் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும், இந்த சாஃப்ட்வேர்ஸுக்கு தேவையான காம்பனன்ட்ஸை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும், இது எல்லாமே வந்து ரிசர்ச் ஐபிஎம் மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ ரேப்பிட் ரிசர்ச் வந்து எதில் போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மெக்கானிக்கல் டிவைசஸில் போகுது. மெக்கானிக்கல் டிவைசஸ் மூலமாக தான் வந்து எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் எல்லா டிவைசஸுமே வந்து உருவாகுது. ஸோ பேசிக் இன்ஜினியரிங் எதுன்னு கேட்டிங்கன்னாக்கா மெக்கானிக்கல். மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியோட ஒரு டெவலப்மெண்ட்டு உங்கள் கண்ணு முன்னால் காமிக்கணும்னாக்கா ட்ரோன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஈவன் இப்போ வந்து ஒரு கேமராமேன் கூட கல்யாணத்தில் வீடியோ எடுக்கிறதுக்கு கூட ட்ரோன் கேமரா வச்சு வீடியோஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. இந்த ட்ரோன் டெக்னாலஜியே பேசிக்காக எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மெக்கானிக்கலில் தான் இந்த ட்ரோன் டெக்னாலஜிங்கிறது வருது.
ஸோ அந்த ட்ரோன் இண்டஸ்ட்ரிங்கிறது அதனோட க்ரோத் வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னாலும் சரி, இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னாலும் சரி, ஆம்பிள் க்ரோத்து. அனதர் 5 to 7 இயர்ஸில் இந்த ட்ரோன்கிறது வந்து ஒன் ஆஃப் த டாமினன்ட் ஃபியூச்சராகவே இருக்க போகுது. எதில் போனாலும் ட்ரோன்கிறது இருக்கும். நாளைக்கு டெலிவரி வந்து ட்ரோனில் கிடைக்கலாம். நீங்கள் மளிகை கடையில் ஒரு மளிகை சாமான் வாங்கினீங்கன்னா, இப்போ பையன் வீட்டில் கொண்டு வந்து டெலிவரி கொடுக்குறான். நாளைக்கு ட்ரோன் கொண்டாந்து தொப்புன்னு போட்டுட்டு போகும். ஏற்கனவே இதை வந்து மெடிசினுக்காக பெங்களூரில் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. மெடிசின் டெலிவரி வந்து பெங்களூரில் ட்ரோன்ஸ் மூலமாக கொடுத்து பார்த்தாங்க. அதில் ஏதோ சம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் இருந்ததில் இப்போ வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கம் அவுட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் ட்ரோன்கிறது வந்து ஒரு டெலிவரி காம்பனண்ட் ஆயிரும். ஸ்விக்கி, ஜொமேட்டோ எல்லாம் இனி வந்து ஆள் அனுப்பி டோரை நாக் பண்ணுறதுக்கு பதிலாக ட்ரோன் அனுப்பி டோரை நாக் பண்ணுவாங்க. ட்ரோன் வெளியில் வந்து நின்றுட்டு கீன்னு கத்தும். நீங்கள் போய் கதவை திறந்தீங்கன்னாக்கா தொப்புன்னு உங்கள் பாக்கெட்டை கீழே போட்டுட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இப்போ வந்து ட்ரோன் டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு இருக்கு. அமரன் ஹீரோ சிவகார்த்திகேயன் என்ன படிச்சிருக்காருன்னு தெரியுமா? பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். திருச்சியில் ஜேஜே காலேஜ்னு ஒரு காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்காரு. அதே மாதிரி தான் ஜீவா, அப்புறம் டாப்ஸ்ன்னு சொல்லி ஒரு நடிகை இருக்காங்க இல்லையா, ஆக்ட்ரஸ், அவங்க எல்லாருமே வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். யாரடி நீ மோகினின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. தனுஷ், நயன்தாரா எல்லாம் நடிச்சிருப்பாங்க. நயன்தாரா வந்து ப்ராஜெக்ட் மேனேஜராக இருப்பாங்க. தனுஷ் வந்து ஒரு கோடிங் இன்ஜினியராக அதில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பார் அந்த கம்பெனியில். சுதா மூர்த்தி யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இன்ஃபோசிஸ் நிறுவனர் நாராயணமூர்த்தி இருக்கார் இல்லையா, அவரோட ஒய்ஃப் வந்து சுதா மூர்த்தி. இவங்களும் ஒன் ஆஃப் த கோ-ஃபவுண்டர் ஆஃப் இன்ஃபோசிஸ் நிறுவனம். இவங்க யூஜியில் EEE படித்தாங்க, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படித்தாங்க. பிஜியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படித்தாங்க. இந்த சிஎஸ்சி ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஃபென்டாபுலஸ் ஸ்பெஷலைசேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. சைபர் செக்யூரிட்டி, ஐஓடி, கிளவுட் கம்ப்யூட்டிங், டேட்டா அனாலிட்டிக்ஸ், பிக் டேட்டா அனாலிசிஸ், இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்பெஷலைசேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பெஷலைசேஷன் எடுத்து அதில் நீங்கள் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அது மூலமாகவே நீங்கள் வந்து உங்கள் கரியர் பாத்தை வந்து ரொம்ப ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ புது ட்ரெண்டும் உருவாகிட்டு இருக்கு. டிசிஎஸ் வந்து சிஎஸ்பிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படிப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணி அது இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க. சிஎஸ்பிஎஸ்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ் பிஸ்னஸ் சயின்ஸ். அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸை வந்து ஒரு பிஸ்னஸ் சயின்ஸாக படிக்கிறது எப்படிங்கிறது தான் அந்த சிஎஸ்பிஎஸ்ங்கிறது. பேசிக்காக இந்த சப்ஜெக்ட் என்ன சொல்லி தருதுன்னு கேட்டிங்கன்னாக்கா, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்கெல்லாம் என்ன வேலை செய்கிறாங்க? சாஃப்ட்வேரை வந்து டெவலப் பண்ணுறாங்க, டெஸ்ட் பண்ணுறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அதை ஒர்க் பண்ணுறாங்க. பூராவுமே வந்து சாஃப்ட்வேர் பேசிஸாகவே போயிட்டு இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் பீப்புள் வேணும் இல்லையா? அந்த பிஸ்னஸ் ஐடியாஸை பூரா சொல்லி கொடுக்கறது ஃபார் அ சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இந்த சிஎஸ்பிஎஸ்ங்கிற படிப்பு. ஸோ சிஎஸ்பிஎஸ் படித்தவங்களை வந்து டிசிஎஸ்ஸே வந்து கன்சியூம் பண்ணுறாங்க. வேறு கம்பெனிஸும் வந்து நிறையா ப்ரியாரிட்டி கொடுத்து இவங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட்டில் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா ஒர்க் ஃபோர்ஸுங்கிறது வந்து சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆம்பிள், டிமாண்டை விட சப்ளை அதிகமாகவே இருக்குது. ஆந்திரா, தெலுங்கானா மாதிரியான ஸ்டேட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட சாய்ஸும் ப்ரியாரிட்டியும் வெறும் சிஎஸ்சியாக மட்டும்தான் இருக்கும். அவங்கள கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சிஎஸ்சி படிக்கணும், ஃபாரின் போகணும், அதை தவிர அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. எந்த காலேஜில் வந்தீங்கன்னாலும் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் 60 சீட் இருக்குன்னா அதில் 40 சீட்டு ஆந்திராவோ தெலுங்கானாவோ தான் உட்காந்துருப்பாங்க. இந்த அளவுக்கு வந்து அவங்க சிஎஸ்சியை ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கிறதுனால இப்போ டிமாண்டை விட சப்ளை அதிகமாக இருந்துட்டு இருக்கு. அந்த சப்ளை டிமாண்ட் ரேஷியோ டிஃபர் ஆகிறதுனால இப்போ அந்த ஜாப் சீக்கர்ஸோட லெவலுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது, எண்ணிக்கையுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. சிஎஸ்பிஎஸ் மாதிரியான படிப்புகள்லாம் படிச்சிங்கன்னா இதெல்லாம் ஸ்பெஷல் படிப்புக, செப்பரேட் படிப்புக. ஸோ தட் யூ கேன் வெரி ஈஸிலி கெட் ஜாப். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆம்பிள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. ஒரு சாதாரண சேவை மையம்னு எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கம்ப்யூட்டர் வச்சுருப்பாங்க. அந்த 10 கம்ப்யூட்டருக்கும் வந்து ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர் வேணும், அதுக்கப்புறம் அதுக்கு மெயின்டெனன்ஸுக்கு பீப்புள் வேணும், அந்த டேட்டாவுக்கு வந்து டேட்டா பீப்புள் வேணும், அதுக்கு வந்து சாஃப்ட்வேரு எல்லாத்துக்குமே வந்து தேவையான இன்ஜினியர்ஸ் வேணும்.
ஐஇஎஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸ், அதுலேயும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். சிஎஸ்சி முடிச்சுட்டு ஐஏஎஸ் எழுதுனீங்க அப்படின்னாக்கா சாஃப்ட்வேர் பேஸ்டு பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ்ல எல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய சீனியர் லெவல் போஸ்ட் எல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்தியன் ரயில்வேலையும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பீப்புளை வந்து நிறைய ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களோட ஓவரால் அந்த கண்ட்ரோலிங் சிஸ்டமே வந்து இப்போ கம்ப்யூட்டரைஸ் ஆகிருக்கிறதுனால ரிசர்வேஷன் மட்டுமே கிடையாது, ஈவன் ரயில் ஆப்ரேஷன் வரைக்கும் எல்லாத்துக்குமே கண்ட்ரோலிங் சிஸ்டத்துக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த பீப்புள் நிறையா தேவைப்படுறாங்க. இதில் நீங்கள் வந்து எதில் டிமாண்ட் அதிகமாக இருக்கோ, இந்த டேட்டில் என்ன டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் சேராதீங்க. எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு படிப்பை செலக்ட் பண்ணுறீங்கன்னாக்கா, நீங்கள் எப்போ அந்த படிப்பை முடிச்சுட்டு வெளியில் வருவீங்களோ அந்த டயத்தில் என்ன டிமாண்ட் இருக்க முடியுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி இன்னைக்கு படிக்கணும். அப்போ தான் நீங்கள் 4 வருஷம் கழிச்சு வெளியில் வர்றப்ப உங்களுக்கு டிமாண்ட் இருக்கும். எல்லாரும் படிக்கிற அதே ஒன்றையவே நீங்கள் படிச்சீங்கன்னாக்கா நீங்கள் வந்து 1 lakh பீப்புளாக இருப்பீங்க. ரேதர் நீங்கள் வந்து ஒன்லி ஒன்னாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப அதிகங்கிறது புரியுதா? ஸ்டேட் கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த கவர்னன்ஸ் டிபார்ட்மெண்ட்னு சொல்கிறாங்கல்ல, இந்த கவர்னன்ஸ்ல எல்லாம் இந்த ஃப்ரண்ட் எண்டில் உட்கார்றது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பர்டிகுலர் டெக்னிக்கல் பீப்புளாக இருப்பாங்க. பேக் எண்டில் போகிற பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பீப்புளாக தான் இருப்பாங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ரெக்ரூட்மெண்ட்டுங்கிறது ஆன் திஸ் கவர்னன்ஸ் ஏரியாவில் நிறையா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பீப்புள் தேவைப்படுறாங்க. ஜாயின்ட் வெஞ்சர்ஸாக வரக்கூடிய இந்த ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட்ஸ்லேயே ஆகட்டும், அதுக்கப்புறம் ஐடி மிஷன்ஸ் நிறையா வந்து ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கும். இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படித்த பீப்புள் தான் தேவைப்படுறாங்க. நீங்கள் ஐடியோ இல்லை சிஎஸ்சியோ, அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஐடி சிஎஸ்சி ரெண்டும் ஒன்று தான், எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. 5th செமஸ்டரில் நீங்கள் சிஎஸ்சியாக இருந்தீங்கன்னாக்கா கம்பைலர் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரை படிப்பீங்க. இதே ஐடி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த கம்பைலருங்கிற பேப்பருக்கு பதிலாக நீங்கள் வந்து வெப் டிசைனிங் அப்படிங்கிறத படிப்பீங்க. இதுதான் மொத்த டிஃபரன்ஸு. ஒரே ஒரு செமஸ்டரில் ஒரே ஒரு பேப்பர் மட்டும்தான் மாறி இருக்கு சிஎஸ்சிக்கும் ஐடிக்கும். அதர்வைஸ் ஆல் ஆர் சேம். 5th செமஸ்டரில் கம்பைலர் படித்தா நீங்கள் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டு, இதே வெப் டிசைனிங் படித்தீங்கன்னா ஐடி ஸ்டூடெண்ட்டு. இவ்வளோதான் டிஃபரன்ஸு. தேர்ஃபோர் நீங்கள் ஐடியோ சிஎஸ்சியோ, ஒரு சிலர் பிளண்ட்டாக சொல்லுவாங்க ஐடி எனக்கு வேண்டாம் அப்படிம்பாங்க. ஏன்னு எனக்கு புரியல, ரெண்டும் ஒன்று தான். வெறும் கம்பைலர் மட்டும்தான் நீங்கள் இங்கே படிக்க போகிறீங்க. அந்த கம்பைலர் வந்து ஒன்ஸ் நீங்கள் சிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சிட்டாலே, ஐடி படிக்க ஆரம்பிச்சிட்டாலே, பிகினிங்லேருந்தே நீங்கள் C++ எது யூஸ் பண்ண ஆரம்பித்தாலும் அந்த கம்பைலரை பற்றி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. தேர்ஃபோர் பெரிய டிஃப்ரென்ஸாக எனக்கு ஒன்றுமே தெரியல. ஐடிங்கிறது சொல்லப்போனால் வெப் டிசைனிங்கிறது வந்து நீங்கள் ஒரு சப்ஜெக்டாகவே படிக்கிறதுனால நாலேஜ் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த சிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் சம் கோர் ஏரியாஸில் வந்து நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னாலே இதில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் கேரியர் பார்த்தா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நெட்வொர்க்கிங் அப்படின்னு ஒன்று எடுத்தீங்கன்னா அதை ஒரு கேரியர் பார்த்தா ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் அதுக்கு தேவையான ஒரு எக்ஸ்ட்ரா படிப்புகள் ஏதாவது ஆன்லைன் படிப்புகள் இருந்தாலும் டிகிரி கூட சப்போர்ட்டிவாக அதை படிச்சுட்டு அதில் ஸ்பெஷலைசேஷன் பண்ணலாம். ப்ரோக்ராமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சப்ஜெக்ட்லேயே உங்களுக்கு வந்து பைத்தான், C++, ஜாவா ஸ்கிரிப்டு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. இது மாதிரியே சட்டா அது இதுன்னு சொல்லி நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. இதில் எந்த லாங்குவேஜுக்கு டிமாண்ட் இருக்குது? மெயினாக வந்து பைத்தான், C++, ஜாவா ஸ்கிரிப்டுங்கிறதே போதும். இருந்தாலும் இன்னும் இப்போ நிறையா சேஞ்சஸ், நிறையா இன்னோவேஷன்ஸ் எல்லாம் வர்றதுனால இன்னும் இதில் வேறு என்ன கொஞ்சம் நீங்கள் அப்டேட் பண்ணணுங்கிறத அந்த ட்ரெண்டை டிபெண்ட் பண்ணி நீங்கள் எப்போ வந்து அந்த கோர்ஸ் முடிக்கிறீங்களோ அந்த டயத்தில் என்ன ட்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி அதில் கொஞ்சம் நீங்கள் ஸ்பெஷலைசேஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது சேலரியும் வந்து அதிகமாகவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் சைபர் செக்யூரிட்டிங்கிறதாகட்டும், ஐஓடிங்கிறதாகட்டும் எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பைத்தான், C++, ஜாவா ஸ்கிரிப்டு இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் ஸ்டைல்ஸ் தான் வரும். எப்படி நீங்கள் வந்து ஏஐ அண்ட் எம்எல் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை விட இம்பார்ட்டண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா டேட்டா அனாலிசிஸ் அப்படிங்கிறது. டேட்டா அனாலிட்டிக்ஸுக்கு தான் வந்து உங்களுக்கு ஜாபும் ஆகட்டும் சேலரியும் ஆகட்டும் கம்பேரிட்டிவ்லி ஹையர். ஏன்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் ஃபீல்டுக்கு மட்டும் கிடையாது, எந்த ஒரு பிஸ்னஸ் ஃபீல்டுக்குமே டேட்டா அனாலிட்டிக்ஸ் தேவைப்படுவாங்க. டேட்டா அனாலிட்டிக்ஸுங்கிறது வந்து இன்னொரு வேர்டிங் என்ன சொல்லுவாங்கன்னா பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ். பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா டேட்டாவை வச்சு அதை அனலைஸ் பண்ணி
ஒரு ட்ரெண்டை கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து ஒரு ரிமடியை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இந்த டேட்டா அனலிட்டிக்ஸோட வேலை. கோல்டு வின்னர் ஆயில் வந்து நல்லா வித்துட்டு இருந்தது. சஃபோலான்னு ஒன்று வந்த உடனே என்னாச்சு, கோல்டு வின்னரோட மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆச்சு. கோல்டு வின்னரை விட சஃபோலா நல்லா இருக்குது அப்படின்னு ஜனங்களாக நினச்சிக்கிட்டு அது சஃபோலா வந்து எல்லாரும் வாங்க ஆரம்பித்தாங்க. கோல்டு வின்னர் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது. அப்போ அந்த கோல்டு வின்னர் கம்பெனி என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு டேட்டா அனலிஸ்ட்டை வச்சு டேட்டா எந்த ஏரியாவில் எந்த கடையில் வந்து கம்மியாக விற்குது, எந்த கடையில் நிறையா விற்குது, எந்த ஏரியாவில் என்ன மாதிரியான ப்ராடக்ட் எல்லாம் ஜனங்க வாங்குறாங்க, நம்ம ப்ராடக்ட்டுக்கு என்ன டிமாண்ட் இருக்குது, என்ன ஃபால்ஸ் இருக்குது, இதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டை பூஸ்ட் பண்ணுறது. இல்லைனாக்கா ஏதாவது 1/2 லிட்டர் கோல்டு வின்னர் வாங்கினீங்கன்னாக்கா 100 கிராம் டால்டா ஃப்ரீ அப்படின்னு எல்லாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறது. இந்த மாதிரிலாம் அவங்க வந்து பிஸ்னஸ் ட்ரெண்டை வந்து செட் பண்ணணும் அப்படின்னாக்கா இதை பேசிக்காக யார் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா டேட்டா அனலிஸ்ட் தான் வந்து இதை செய்கிறாரு. ஐடி கம்பெனியில் டேட்டாவை அனலைஸ் பண்ணாக்கா ஒரு டேட்டா அனலிஸ்ட்டுங்கிற பேரில் சொல்லுவாங்க. ஐடி தவிர நான் ஐடி எந்த ஒரு பிஸ்னஸில் அவர் இந்த டேட்டா அனலிஸ்ட் பண்ணாலும் அது அவரை வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு நிறையா மெத்தடாலஜிஸ் இருக்குது. இது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான படிப்பு. இது பேசிக்காக வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி மேத்தமேட்டிக்ஸை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படிப்பு. இது படிச்சிங்கன்னாக்கா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். பர்சனலாக நீங்கள் வந்து நல்ல ப்ரில்லியண்ட்டாக இருப்பீங்க. உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃப்யூச்சர் திங்கிங் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 10 டைம்ஸ் 20 டைம்ஸ் 10x 20x வந்து ஸ்பீடில் அந்த ஃப்யூச்சர் திங்கிங் இருக்கும். ஸோ டேட்டா அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கேரியரை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா யூ கேன் ஷைன் வெரி வெல். ஏன்னா டேட்டா அனலிஸ்ட் வந்து நாட் ஓன்லி இன் இந்தியா, வேர்ல்டு வைடு நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு டிமாண்ட் இருக்கத்தான் செய்யும். ஸ்டார்ட் அப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஜோகோ இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாம் வந்து டேட்டா அனலிஸ்ட்டை நிறையா ரெக்ரூட் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பீப்புளையும் வந்து நிறையா ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களோட அந்த ஓவரால் இந்த ஆப்ரேஷன் ஃப்ளோ இருக்கு இல்லையா, இந்த ஆப்ரேஷன் ஃப்ளோ வந்து டிஜிட்டலி கண்ட்ரோல்டு. இதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு டீம் தேவைப்படுது. ஃப்ரம் ஆல் ஆங்கிள், ஒரு டேட்டா அனாலிசிஸில் மட்டும் கிடையாது, கம்ப்யூட்டர் கண்ட்ரோலிங்லேருந்து, மெயின்டெனன்ஸ்லேருந்து, நெட்வொர்க்கிங்லேருந்து எல்லா எண்ட்லேயும் அவங்களுக்கு வந்து ஆளுக தேவைப்படுவாங்க. ஸ்டார்ட் அப்பில் மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிசைனிங்க்கு, அப்புறம் ட்ரபிள் ஷூட்டிங்க்கு, அதுக்கப்புறம் வந்து ப்ரொடக்ஷனுக்கு, நெட்வொர்க்கிங்க்கு, இந்த மாதிரி ஹையர் டிமாண்ட் வந்து ஸ்டார்ட் அப்லேயும் எஸ்எம்இலையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பீப்புளுக்கு இருந்துட்டு தான் இருக்குது. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆண்டர்பிரனரா இல்லை ஃப்ரீலான்ஸராக, நீங்கள் வெப் டெவலப்பராக இருக்கலாம், ஐஓடி டெவலப்பராக இருக்கலாம். நீங்கள் ட்ரபிள் ஷூட்டிங் வந்து நீங்கள் நெட்வொர்க்கிங் மாதிரி ஒர்க்குக்கெல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரீலான்சிங்கில் ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கெல்லாம் நல்லா பில்லிங் பண்ணலாம். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஃப்ரீலான்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயினாக எஸ்சிஓ எல்லாம் பண்ணி கொடுக்கலாம். நிறைய வெப்சைட்ஸுக்கெல்லாம் வந்து எஸ்சிஓ பண்ணி அவங்க வந்து அதை ஃப்ரண்ட்டில் கொண்டு வரதுக்கு பார்ப்பாங்க. இந்த எஸ்சிஓக்கு வந்து ஃப்ரீலான்சருக்கு நல்ல டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ எஸ்சிஓ எல்லாம் பண்ணலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். ஸ்பெஷலைசேஷன் இன் சைபர் செக்யூரிட்டி எடுத்துருந்தீங்கன்னாக்கா சைபர் செக்யூரிட்டியை நீங்கள் வந்து ஃப்ரீலான்சரில் பண்ணித்தர முடியும். நிறையா கம்பெனிஸ் வந்து அவங்களோட சைபர் செக்யூரிட்டிக்கு, அவங்களோட ஒரு சைபர் அட்டாக்குக்கு சொல்யூஷன்ஸ் கேட்குறாங்க. அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு மந்த்லி பேசிஸில் பில்லிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரீலான்சராகவே அவங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுக்க முடியும். நிறைய பேர் ஒரு கம்ப்யூட்டரை வச்சுட்டு சேவை மையம்னு வச்சுக்கிட்டு ஆதார் கார்டு, பேன் கார்டுன்னு உட்காந்து அவங்களும் ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிக்க தான் செய்கிறாங்க. அந்த லெவலில் இருந்துட்டு நீங்கள் எந்த லெவலுக்கு வேணாலும் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் உங்களால் ஷைன் பண்ண முடியும். ஈவன் யூ கேன் பிகம் அ ஏஐ டூல் டெவலப்பர். வீட்டில் உட்காருங்க, லேப்டாப்பை வச்சுக்கோங்க, ஏஐ கற்றுக்கிட்டிங்களா, ஏஐயில் டூலை டெவலப் பண்ணுங்கள். அந்த டூலை வந்து நீங்கள் ஆன்லைனில் விற்கலாம். இன்றைக்கி வந்து நிறைய ஏஐ டூல்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து பிளென்டி. இந்த சிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்ஜ் கம்ப்யூட்டிங், குவாண்டம் கம்ப்யூட்டிங், அதுக்கப்புறம் வந்து ட்ரோன்லேயே வந்து இன்னும் நிறையா வந்து டெவலப்மெண்ட்ஸுக்கு பார்க்குறாங்க. சைபர் செக்யூரிட்டிக்கு வந்து இன்னும் நிறையா வந்து இப்போல்லாம் சைபர் அட்டாக்ஸுங்கிறது டிஃப்ரெண்ட்டாக வேறு மெத்தடாலஜிஸ்ல எல்லாம் நிறையா வர்றதுனால இதுக்கு தேவையான மாதிரி அவங்க வந்து அவங்கள மாற்றிக்கணுங்கிறதுக்காக வேண்டி சைபர் செக்யூரிட்டிலையும் நிறையா ட்ரெண்டு, நிறையா ரிசர்ச் எல்லாம் போயிட்டுருக்கு. எஸ்பெஷலி ஐபிஎம், கூகுள், எம்ஐடி, க்ரௌட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது. இவங்க எல்லாருமே வந்து இந்த சைபர் செக்யூரிட்டியில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி ரிசர்ச் ஒர்க்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் கம்பெனிங்க,
எஸ்எம்இஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சியை அவங்களோட அந்த டெக்னிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக வேண்டி இண்டஸ்ட்ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வேலையை ஒரு ஆள் செய்யறதுக்கு பதிலாக அதை ஏஐ மூலமாக செஞ்சாங்க அப்படின்னாக்கா அவர் 1 மணி நேரத்தில் செய்யக்கூடிய வேலையை இது வந்து மேபி ஒரு 30 செகண்ட்லேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடும். ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஏஐ டூல் மூலமாக ஒரு பிபிடி ட்ரா பண்ணுறீங்கன்னு வைங்களேன், நீங்கள் உட்காந்து இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்து டிசைனிங் எல்லாம் பண்ணி செய்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு பிபிடி மேக் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour 2 hours கூட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே ஏஐ டூல்ஸ் இருக்குது, நீங்கள் சும்மா டெக்ஸ்ட்டை மட்டும் இன்புட் பண்ணிங்கன்னா போதும், அதே வந்து 4-5 டெம்ப்ளேட்டை காமிக்குது. எந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ மெயிலுக்கு வந்து உங்களுக்கு பிபிடி வந்துடும். மேட்ரு முடிஞ்சது, மேட்ரு ஆஃப் 2 minutes. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஏஐங்கிறது ஃபாஸ்டான ஒரு சர்வீஸை கொடுக்கறதுனால இப்போ அது வந்து அன்அவாய்டபிள் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இனி போக போக இது டாமினேட் பண்ண ஆரம்பிக்கும். தேர்ஃபோர் இவ்வளவு நாள் ஏஐ படித்தவங்களுக்கு விட இதுக்கப்புறம் ஏஐ நீங்கள் படிக்கிறீங்க, ஏஐயை வந்து ஒரு கேரியராக நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சேலஞ்சஸும் அதிகமாக இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அதிகமாக இருக்கும். சேலஞ்சஸ் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா நியூ ட்ரெண்டு, நியூ ரிசர்ச் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட நாலேஜை டெவலப் பண்ணணும், கோப்பப் பண்ணி கொண்டு போகணும். நான் +2 முடிச்சுட்டு காலேஜில் ஜாயின் பண்ணேன். இந்த ஃபஸ்ட்டு டே நான் காலேஜுக்குள்ளே போகிறப்ப எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டும் இருந்தது, பயமும் இருந்தது. ஏன்னா முதல்ல எல்லாருமே சொல்லி வச்சுருந்தாங்கன்னா ரேகிங் பண்ணுவாங்க, அடிப்பானுங்க, உன்னை வந்து அந்த வேலை இந்த வேலை செய்யுன்னு சொல்லி எல்லாம் மிரட்டுவானுங்க, அதான் இதான்னு சொல்லி எனக்கு வந்து நிறையா சொல்லியிருந்தாங்க. நான் அதையெல்லாம் மனசில் வச்சுட்டு எவன்டா என்ன அடிக்க போகிறான், இல்லை என்ன ரேகிங் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நான் ஒரு மாதிரி ஒரு தயக்கம், ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, ஒரு பயம் எல்லாம் கலந்த மாதிரி நான் வந்து காலேஜுக்குள்ளே போனேன். சர்ப்ரைஸ், போன உடனே மாப்பிள்ளன்னு ஒரு 10 பேர் ஓடி வந்தானுங்க. எல்லாம் சீனியர் பசங்க, எல்லாம் 2nd இயர் அண்ட் 3rd இயர் பசங்க. நான் அப்போ தான் வந்து 1st இயர் உள்ளே என்டர் ஆகிறேன். மாப்பிள்ளன்னு உள்ளே எல்லாம் ஓடி வந்து எல்லாம் பூ கொடுத்தானே, ஒருத்தன் சாக்லேட் கொடுத்தான், ஒருத்தன் நோட்டீஸ் கொடுத்தான். எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அப்படின்னு யோசிச்சுட்டு பார்த்தேன். நமக்கு என்ன சாக்லேட் கிடச்சிது, சாப்பிட்டாச்சு, பூவை வச்சுட்டு நாம் என்ன பண்ண போகிறோம், சரின்னு சொல்லி பூவை கொடுத்தான், வாங்கிட்டேன். அப்புறம் பார்த்து நோட்டீஸில் பார்த்தாக்கா vote for me அப்படின்னு போட்டிருந்தான். என்ன கதைன்னு கேட்டிங்கன்னாக்கா அடுத்து இன்னொரு 10-15 டேஸில் வந்து காலேஜ் சேர்மன் எலெக்ஷன், செக்ரட்டரி எலெக்ஷன், ஸ்டூடெண்ட் எலெக்ஷன் வருது. அதனால அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குரூப்பும் வந்து மாப்பிள்ளை நம்மளை சொந்தம் கொண்டாடிட்டு ஒருத்தன் வந்து இப்படி நிற்கிறான், ஒருத்தன் அப்படி நிற்கிறான், ஒருத்தன் பூ கொடுக்குறான், ஒருத்தன் சாக்லேட் கொடுக்குறான், ஒருத்தன் வந்து ஈவினிங் வந்து பார்ட்டி இருக்குது, கேன்டீனுக்கு வந்துரு, எல்லாருக்கும் வந்து நான் வந்து ஸ்நாக்ஸும் டிஃபனும் வச்சுருக்கேன், கரெக்டாக 4 மணிக்கு வந்துடுங்கன்னு சொல்லி ஆஃபர் பண்ணுறானுங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா காலேஜுன்னு நம்ம உள்ளே போனோம்னாக்கா ரேகிங் பண்ணுவாங்களோ அப்படின்னு பயந்தமே, இங்கே பார்த்தாக்கா மாப்பிள்ளைன்னு வந்து ஆளாளுக்கு கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறானுங்களேன்னு நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ரேகிங்கிறது வந்து கம்ப்ளீட்லி பேன்டு இன் இந்தியா. யாராவது நீங்கள் காலேஜுக்குள்ளே என்டர் ஆன உடனே உங்களை ரேக் பண்ணாங்க அப்படின்னாக்கா அவனுக்கு வந்து வித்தவுட் என்கொயரி 1 இயர் வரைக்கும் மினிமம் ஜெயில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் அவன் வந்து அடுத்த 3-4 வருஷத்துக்கு எந்த எக்ஸாமும் எழுத முடியாது, எந்த காலேஜ்லேயும் ஜாயின் பண்ண முடியாது. அவனுக்கு லைஃப் வந்து டிஸ்டர்ப் ஆயிரும், ஸ்பாயில் ஆயிரும். அதனால ரேகிங்கை பற்றி இனிமேல் நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. தெர் இஸ் நோ ரேகிங். ரேகிங்கிறது வந்து ஒரு இல்லூஷன் தான். யாராவது ஏதாவது ஒன்று சொல்ல போய் அதை வந்து நம்ம தப்பாக ரேகிங்னு புரிஞ்சுக்கிட்டு அது அக்ரவேட் ஆகி கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா தான் வந்து உங்களுக்கு வந்து சின்ன சின்ன டிஸ்டர்பன்சஸ் வருமே ஒழிய நீங்கள் எதையுமே பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க, ஜாலியாக எடுத்துக்கோங்க, ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க, ஹாப்பியாக எடுத்துக்கோங்க. யூ வில் நெவர் ஃபேஸ் எனி ப்ராப்ளம் இன்சைட் த காலேஜ். ஸோ காலேஜ் என்ட்ரிக்கு ஆர் யூ ஆல் ரெடி? இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2 விதமான அட்மிஷன்ஸ் கிடைக்கும். ஒன்று வந்து என்ட்ரன்ஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய அட்மிஷன், இன்னொன்று வந்து வித்தவுட் என்ட்ரன்ஸ் உங்கள் 12th மார்க்கின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய அட்மிஷன். என்ட்ரன்ஸ் மூலமானு பார்த்தீங்கன்னாக்கா மெயினான என்ட்ரன்ஸ் வந்து ஜேஇஇ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். இது வந்து 2 கேட்டகரியில் நடக்கும். ஒன்று வந்து மெயின்ஸ் அப்படின்னு நடக்கும், இன்னொன்று வந்து அட்வான்ஸ்ன்னு நடக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். ஈவன் யூ மே பி ப்ரிப்பேரிங் ஃபார் ஜேஇஇ. ஆல் தி பெஸ்ட் டு யூ ஆல். ஜேஇஇ மெயின் மூலமாக நீங்கள் வந்து ப்ரீமியம் இன்ஸ்டிடியூட்ஸுக்கு லைக் என்ஐடிஸு, ஐஐஐடி, ட்ரிபிள் ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி.
இந்த மாதிரி இன்ஸ்டியூட்ல எல்லாம் நீங்கள் வந்து ஜேஇஇ மெயின்ஸ் மூலமாக ஜாயின் பண்ணலாம். இதே ஜேஇஇ அட்வான்ஸ் எடுத்தீங்கன்னாக்கா இதுக்கும் ப்ரீமியரான இன்ஸ்டியூட்டுகள் லைக் ஐஐடி, ஐஐஎஸ்டி திருவனந்தபுரத்தில் இருக்கு. இது வந்து இஸ்ரோவால் நடத்தப்படக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட்டு. இங்கே எல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்பேஸ் சயின்டிஸ்டாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஐஐஎஸ்டி திருவனந்தபுரம் இந்த மாதிரியான ப்ரீமியர் இன்ஸ்டியூட்ல எல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாக்கா யூ ஹாவ் டு கிளியர் ஜேஇஇ அட்வான்ஸ். ஜேஇஇ மெயின்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் திருச்சி, காரைக்கால் 2 இடத்துல வந்து உங்களுக்கு என்ஐடி இருக்குது. இங்கே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அப்புறம் திருச்சியிலையும் காஞ்சிபுரத்துலேயும் வந்து IIIT அப்படின்னு சொல்லி இருக்கு. திருச்சியில் வந்து IIIT இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிறது இருக்குது. காஞ்சிபுரத்தில் இதுவே வந்து IITDM அப்படிம்பாங்க, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிசைன் அண்ட் மேனுஃபேக்சர் அப்படிங்கிறது இந்த IITDM. இது வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது. இந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபுட் டெக்னாலஜிக்குன்னு சொல்லி ஆல் இண்டியா லெவலில் ப்ரீமியம் இன்ஸ்டிடியூட்டு தஞ்சாவூரில் இருக்குது. இதை வந்து நிஃப்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, NIFTEM, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த நிஃப்டமோட எக்ஸ்பேன்ஷன். NIFTEM தஞ்சாவூர் ஃபுட் டெக்னாலஜிக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ப்ரீமியம் இன்ஸ்டிடியூட். இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். அப்புறம் IIHT அப்படின்னு சொல்லி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜிங்கிறது சேலத்தில் இருக்குது. இந்த இன்ஸ்டியூட்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னாக்கா யூ நீட் டு கிளியர் ஜேஇஇ மெயின்ஸ். பாண்டிச்சேரியில் முதல்ல அதை வந்து பெக் அப்படின்னு சொல்லுவாங்க, PEC பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜ். இப்போ வந்து அது பாண்டிச்சேரி டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி PTU அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த PTUலையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஜேஇஇ மெயின்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். ஆர் நீங்கள் வந்து சென்டாக் வந்து கிளியர் பண்ணணும். சென்டாக்கு பதிலாக ஜேஇஇ மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, ஆல் இண்டியா லெவலில் உங்களுக்கு நிறையா இன்ஸ்டிடியூட்டில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியும். 52 NIT, 26 IIIT இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஜேஇஇ மெயின்ஸ் கிளியர் பண்ணுறது மூலமாக கிடைக்கும். ஸோ இந்த இன்ஸ்டியூட் எல்லாம் வந்து கம்ஸ் அண்டர் இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். இதே ஜேஇஇ அட்வான்ஸ் கிளியர் பண்ணீங்கன்னாக்கா இதுக்கு பேசிக் ரிக்யர்மெண்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஜேஇஇ மெயின்ஸை கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திருப்பியும் ஜேஇஇ அட்வான்ஸுங்கிறது எழுதணும். ஜேஇஇ அட்வான்ஸ் எழுதுனீங்க அப்படின்னாக்கா IIT மெட்ராஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்க முடியும். IIT மெட்ராஸுங்கிறது தான் வந்து டாப் மோஸ்ட் IIT இன் த லிஸ்ட். NIRF ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்ட் கன்சிக்யூட்டிவ் செவரல் இயர்ஸ் வந்து இந்த IIT மெட்ராஸ் தான் வந்து டாப் 1ல இருக்குது. ஸோ NIRF இண்டெக்ஸில் ஃபஸ்ட்டு இன்ஸ்டிடியூட் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கிற IIT. இதில் நீங்கள் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னாக்கா யூ ஹாவ் டு கிளியர் ஜேஇஇ அட்வான்ஸ்டு. இந்த IITயை வந்து இன்னொரு பேரும் சொல்லுவாங்க, இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸ். NIT எல்லாம் வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் கேட்டகரியில் வந்ததுன்னாக்கா நம்ம சென்னை IITங்கிறது வந்து இட் இஸ் as good as a deemed university. It comes under institute of eminence category. ஸோ இந்த சான்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணவே கூடாது. இப்போ உங்களுக்கு வந்து அந்த படிக்கிற ஏஜு, இப்போ படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்ணு முன்னால் எக்ஸாம் எழுதுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் 1 year 2 year தான் எழுத முடியும். இந்த வருஷம் எழுதலாம், விட்டிங்கன்னா அடுத்த வருஷம் எழுதலாம். அதுக்கப்புறம் உங்களால் வந்து எழுத முடியாது. இந்த மாதிரி கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்கள் கையில் இருக்கிறப்ப அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் ஜேஇஇ அட்வான்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களோட லைஃப் வந்து அப்போ நீங்கள் என்னைக்கு ஜேஇஇ அட்வான்ஸோட ரிசல்ட் வந்து யூ ஆர் எலிஜிபிள் டு என்டர் இன்டு எனி IITன்னு வந்துருச்சுனால யூ ஃபீல் தட் யுவர் லைஃப் இஸ் செட்டில்டு. அதுக்கு மேலே நீங்கள் வந்து படிக்கிறதை பற்றி மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா போதும், லைஃப் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். விஷ் ஆல் சக்ஸஸ். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜேஇஇ மெயின்ஸாவது ட்ரை பண்ணுங்கள். இஃப் பாசிபிள் ஜேஇஇ அட்வான்ஸும் வந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் ஆர் எவால்வ், அதாவது முடியும் என்றால் முயற்சி செய், முடியாதென்றால் பயிற்சி செய். இந்த ஜேஇஇ மெயின்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணீங்கன்னாக்கா நாட் ஓன்லி NIT இந்த மாதிரி ப்ரீமியம் இன்ஸ்டியூட்டுக்கு மட்டும் இல்லை, ப்ரைவேட் செக்டாரில் இருக்கக்கூடிய ப்ரீமியம் இன்ஸ்டியூட்ஸ்லையும் லைக் இந்த PSG, குமரகுரு, பன்னாரி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லி சத்தியமங்கலத்தில் இருக்குது, BITம்பாங்க, இந்த BIT. அதுக்கப்புறம்
அதர் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் லைக் எஸ்ஆர்எம், விஐடி, அமிர்தா, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன், இந்த மாதிரி நிறையா டீம்டு யூனிவர்சிட்டிஸும் வந்து ஜேஇஇ மெயின்ஸ் மூலமாக அவங்க வந்து அட்மிஷன்ஸு கொடுக்குறாங்க. ஸோ ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுறது மூலமாக கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ரீமியம் இன்ஸ்டியூட்டுங்க, ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய ப்ரீமியம் இன்ஸ்டியூட்லேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியும். நீங்கள் ஜேஇஇ மெயின் எழுதினாலும் சரி, இல்லை ஜேஇஇ அட்வான்ஸ் எழுதினாலும் சரி, உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து யார் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா JOSAA அப்படிங்கிற ஜாயிண்ட் சீட் அலோகேஷன் அத்தாரிட்டி. இது வந்து ஒன் ஆஃப் த கவுன்சிலிங் பாடி. இவங்க தான் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுவாங்க. என்ஐடியில் சீட்டு கிடைக்கணும்னாலும், ஐஐடியில் சீட்டு கிடைக்கணும்னாலும் கவுன்சிலிங் நீங்கள் எங்கே அட்டன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஜோசான்னு சொல்கிற JOSAA ஜாயிண்ட் சீட் அலோகேஷன் அத்தாரிட்டி, இங்கே தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இவங்க மூலமாக தான் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி சீட்டு எடுக்க முடியும். இப்போ நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியை பற்றி நாம் தெரிஞ்சுக்குவோம். அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கவர்மெண்ட் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு, ஹியூமனிட்டிஸுக்கு நிறைய யூனிவர்சிட்டி இருக்கும். பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் இருக்குது, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி வந்து திருச்சியில் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டிஸ் வந்து இருக்கும். ஆனால் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி தான் இருக்குது, தட் இஸ் நோன் as அண்ணா யூனிவர்சிட்டி. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கூட 438 காலேஜஸ் வந்து அஃபிலியேட் ஆயிருக்கு, மிங்கிள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த அவுட் ஆஃப் 438ல் 404 காலேஜ் வந்து அஃபிலியேட்டட் காலேஜஸ். அஃபிலியேட்டட் காலேஜஸ்னால் அதெல்லாம் வந்து ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கும், செல்ஃப் ஃபைனான்சிங்காக இருக்கும், அஃபிலியேட்டட் டு த யூனிவர்சிட்டி. ஸோ தட் யூனிவர்சிட்டி காலேஜோட வேலை வந்து சொல்லிக் கொடுக்கறது மட்டும்தான். எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி டிகிரி அவார்ட் பண்ணுறது அண்ணா யூனிவர்சிட்டி அவார்ட் பண்ணும். இதை தான் வந்து அஃபிலியேட்டட் காலேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தவிர யூனிவர்சிட்டியோட ஓன் காலேஜஸ் 2-3 மெத்தடில் ஸ்பிளிட் ஆகிருக்கு. ஒன்று வந்து யூனிவர்சிட்டி கேம்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 4 காலேஜ் இருக்குது. யூனிவர்சிட்டி காலேஜஸ் 4 என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா எம்ஐடியில் தான் வந்து நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தார். அடுத்து ஜிஇசி அப்படின்னு சொல்கிற கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ், அப்புறம் ஏசிடின்னு சொல்கிற அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அடுத்து சாப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங். இந்த 4 வந்து யூனிவர்சிட்டியோட டைரக்ட் காலேஜஸ். இது தவிர யூனிவர்சிட்டி கேம்பஸில் இல்லாமல் ஆனால் யூனிவர்சிட்டி டைரெக்டாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய காலேஜஸ் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஸ்ப்ரெட்டடாக இருக்கும். இதை வந்து கன்ஸ்டிடியூயன்ட் காலேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. தேர் ஆர் 16 கன்ஸ்டிடியூயன்ட் காலேஜஸ். கோயம்புத்தூரில், திருச்சியில், திருநெல்வேலியில், மதுரையில் இப்படியெல்லாம் கன்ஸ்டிடியூயன்ட் காலேஜஸ் இருக்கும். இதுக்கப்புறம் 11 கவர்மெண்ட் காலேஜஸ் டைரெக்டாக இருக்குது. கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஜிசிடின்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. சேலத்தில் பார்த்தீங்கன்னா ஜிஇசின்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து கவர்மெண்ட்டோட டைரக்ட் காலேஜஸ்ஸு. கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் 3 காலேஜ் இருக்குது. இதில் 2 காலேஜ் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது, ஒன்று வந்து மதுரையில் இருக்குது. மதுரையில் இருக்கக்கூடிய தியாகராஜர் இன்ஜினியரிங் காலேஜுங்கிறதும் வந்து ரொம்ப வெட்டரன், பெரிய பழைய காலேஜ். இந்த காலேஜ் வந்து ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் எய்டட் காலேஜு. அப்புறம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பிஎஸ்ஜி அண்ட் சிஐடி, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லி ஒரு காலேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் பிஎஸ்ஜின்னு ஒரு காலேஜ் இருக்குது. இந்த 2மே வந்து கவர்மெண்ட் எய்டட். டோட்டல் மதுரையில் 1, கோயம்புத்தூரில் 2, 3 கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் இருக்குது. அஃபிலியேட்டட் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் 404 காலேஜஸ் இருந்தால் கூட நீங்கள் காலேஜஸை சூஸ் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஒரு 10 ஸ்டெப்ஸ் இருக்குது எதெல்லாம் நீங்கள் மைண்ட் பண்ணி ஜாயின் பண்ணணும்னு. அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஓரளவு சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடிய கேம்பஸ் பார்த்தீங்கன்னா 17 கேம்பஸ் தான் இருக்குது. இதெல்லாம் வந்து NIRF ரேங்கிங்கில் வரக்கூடிய கேம்பஸஸ். இதெல்லாம் வந்து நீங்கள் டாப் ப்ரியாரிட்டியாக ஜாயின் பண்ண பாருங்கள். கிடைக்கலன்னா அடுத்த லெவல்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ணா யூனிவர்சிட்டி தனக்கு கீழே வரக்கூடிய இந்த 438 காலேஜஸை வந்து ஒரு 5 ஜோனாக பிரிச்சிருக்காங்க. சென்னை ஒரு ஜோனாக வச்சு இதை வந்து நார்த் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நார்த் ஜோனில் வந்து 126 காலேஜஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மிடில் பார்த்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர், திருச்சி ஜோன் வருது. கோயம்புத்தூரில் வந்து 122 காலேஜஸும், திருச்சியில் வந்து 61 காலேஜஸும் இந்த ஜோனில் வருது. திருச்சியில் பார்த்தீங்கன்னா அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர் இதெல்லாமே வந்து அந்த திருச்சி ஜோனில் வரக்கூடிய காலேஜஸ்ஸு.
அப்புறம் சவுத் ஜோன் அப்படின்னு சொல்லி மதுரை, திருநெல்வேலி வச்சிருக்காங்க. மதுரையில் 30 காலேஜும் திருநெல்வேலியில் 65 காலேஜும் அந்த ஜோனில் வருது. நீங்கள் ஒரு காலேஜை செலக்ட் பண்ணுறப்ப நீங்கள் சம் செக் ஃபேக்டர்ஸ் வந்து மைண்ட் பண்ணிக்கிங்க, முடியும்னா எழுதிக்கிங்க, இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் லொக்கேஷனை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது, அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா தான் உங்களுக்கு காலேஜ் முடிச்சுட்டு வந்து படிக்கிறதுக்கும் டைம் கிடைக்கும், காலையில் தயாராகி கிளம்புறதுக்கும் வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும். சென்னையிலையெல்லாம் நான் பார்த்துருக்கேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் காலையில் 6 மணி 6:15 மணிக்கெல்லாம் காலேஜ் பஸ்ஸில் உட்காந்துருப்பாங்க. நிறைய காலேஜ் பஸ்ஸஸ் வரும், அதில் பார்த்தீங்கன்னா 6 6:15க்கு ஜன்னல் ஓரமாக இப்படி தூங்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்க காலேஜுக்கு போகிறது எத்தனை மணிக்கு போய் சேருவாங்க? 8:30 மணிக்கு போய் சேருவாங்க. அப்போ அந்த 2-2.5 மணி நேரம் அவங்களுக்கு வந்து நிறையா டைம் வந்து ஸ்பெண்ட் ஆகுது. அவங்க அதை வந்து தூங்குவாங்க. அப்படி தான் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியுமே ஒழிய ப்ரொடக்டிவாக அவங்களால வந்து எதுவுமே செய்ய முடியாது. அதே மாதிரி ஈவினிங்கும் பார்த்தீங்கன்னாக்கா 4 மணி காலேஜ் விட்டாலும் இவங்க 7 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. ஆல்மோஸ்ட் 12 ஹவர்ஸ் ஆஃப் தேர் டைம் வந்து இதுலேயே வந்து கன்சியூம் ஆகும். ஸோ நீங்கள் லொக்கேஷன் வந்து கொஞ்சம் கிட்ட வச்சுக்கிட்டீங்க, ஈஸியாக கம்யூட் ஆகிற மாதிரி, ஒரு மேக்ஸிமம் 1 ஹவரில் காலேஜ் போகிறீங்க, 1 ஹவரில் வீட்டுக்கு வர்றீங்க, அந்த மாதிரி இருந்ததுனாக்கா உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு காலேஜை செலக்ட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு வந்து டிசைட் தி லொக்கேஷன். ரெண்டாவது அந்த காலேஜோட க்ரிடென்ஷியல்ஸை செக் பண்ணுங்கள். க்ரிடென்ஷியல்ஸ் வந்து 2 மெத்தடில் நீங்கள் செக் பண்ணலாம். ஒன்று வந்து அதனோட ரேங்கிங்கு, இன்னொன்று வந்து அதனோட அக்ரிடிடேஷன்ஸ். ரேங்கிங்னு பார்த்தீங்கன்னா NIRF, நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது தான் அந்த NIRFங்கிறது. இதில் வந்து அந்த காலேஜ் வந்திருக்கான்னு பாருங்கள். இதில் வந்ததுன்னா ஓவரால் அந்த காலேஜோட பர்ஃபார்மன்ஸு ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். NIRF ரேங்கிங்கில் இல்லைனாலும் அந்த காலேஜ் வந்து ஏதாவது NBA, NAC அக்ரிடேஷன் வாங்கியிருக்கான்னு பாருங்கள். NACல வந்து A+, A+++, இந்த 3 கேட்டகரி வந்து நல்ல கேட்டகரி அப்படின்னு சொல்லலாம். இது கீழே இருக்கிறது எல்லாமே வந்து ஓரளவு சுமாரான காலேஜஸ் அப்படிங்கிறது தான் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். NBA ஏதாவது டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து மெக்கானிக்கல் ஜாயின் பண்ணணும்னு விரும்புகிறீங்க ஒரு காலேஜில்னாக்கா, அந்த காலேஜில் அந்த மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு NBA இருக்குன்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். கன்வீனியண்ட்டாக படிக்கிறதுக்கு லைப்ரரி இருக்கா, டிஜிட்டல் லைப்ரரிஸ் எல்லாம் இருக்கா, ப்ளே கிரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கா, கேன்டீன் நல்லா இருக்கா, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு தொந்தரவு வரக்கூடாது, கெஸ்ட் லெக்சர்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்காங்க, கெஸ்ட் லெக்சர்ஸ் எல்லாம் வெளியிலேருந்து வர்றாங்களா, வேறு யூனிவர்சிட்டிலேருந்து வர்றாங்களா, ஈவன் வேறு கண்ட்ரியிலேருந்து வேறு ஸ்டேட்லேருந்தெல்லாம் வந்து உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுறாங்களா. ஏன்னா அவங்க அந்த மாதிரி லெக்சர் கொடுக்குறப்ப அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்போஷர்ஸை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஹாட் கேக்கா அவங்களோட ஒரு 20-30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பீச்சில் ஈஸியாக நீங்கள் வந்து கிராப் பண்ண முடியும். இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் நல்லா இருந்ததுன்னாக்கா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்புக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது, பிளேஸ்மெண்ட்டுக்கும் வந்து ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் எப்படி இருக்குது, அவங்களுக்கு அந்த இன்டர்ன்ஷிப் வந்து எங்கே எல்லாம் அவங்க இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்க, பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு என்ன மாதிரி இருக்குது, அவங்க பிளேஸ்மெண்ட் வந்து எந்த மாதிரி கம்பெனிஸில் கொடுக்குறாங்க. சும்மா ஏதோ ஒரு சாதாரண கடையில் இப்போ பேனாசோனிக்கில் வந்து பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் போஸ்டெல்லாம் ஒட்டியிருந்தாங்க. நான் என்னன்னு விசாரித்தேன். ஃபைனலாக பார்த்தா பாவம் பசங்க. அது நடந்தது வந்து ஒரு இடத்துல, அது பானாசோனிக் டீலரு, பானாசோனிக் இந்த டிவி ஐட்டம் எல்லாம் விற்கிறாங்க இல்லையா, அந்த டீலர்கிட்ட சர்வீஸ் இன்ஜினியராக அந்த பசங்களை அனுப்பிச்சி வச்சாங்க. அந்த கடை இருக்கிறது வந்து வேறு ஊரில், பானாசோனிக்லேருந்து வருது, கம்பெனிலேருந்து வருதுன்னு அப்படியெல்லாம் வந்து சீன் போட்டாங்க இவங்களை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக வேண்டி. பட் ஃபைனலாக அவங்க எங்கே போய் சேர்ந்தாங்க பசங்க, வெறும் ஒரு டீலர்கிட்ட. எவ்வளோ நாள் வேலை செஞ்சான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரியெல்லாம் க்ரெடிபிலிட்டி வந்து நீங்கள் க்ரிடென்ஷியல்ஸ் எல்லாம் செக் பண்ணணும். ஸோ பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டை பாருங்கள். இந்த பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டை பார்க்கணுன்னா அவங்களோட இண்டஸ்ட்ரியல் கொலாபரேஷன் என்னங்கிறது இதெல்லாம் வெப்சைட்டில் அவங்க போட்டிருப்பாங்க. வெப்சைட்டில் பார்த்தாலே உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். அடுத்து ஒரு முக்கியமான 2 பாயிண்ட்டு பிஃபோர் யூ சூஸ் அ காலேஜ் நீங்கள் செஞ்சே ஆகணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, யூ மஸ்ட் அண்ட் ஷுட் விசிட் த கேம்பஸ். ஏன்னா அவன் வீடியோலாம் காமிச்சிருப்பான், அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்ணியிருப்பான். நீங்கள் காலேஜ் கேம்பஸை விசிட் பண்ணி பர்சனலாக பாருங்கள். அது அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி ரியாலிட்டியில் இருக்கான்னு பாருங்கள். அதுலேயே போய் சொல்லியிருந்தானாக்கா உள்ள ஃபேக்கல்ட்டிஸ் எப்படி இருப்பாங்கங்கிறத நீங்கள் வந்து கெஸ் பண்ணிக்கலாம்.
அப்புறம் அலுமினிஸ் கிட்ட பேசுங்க. அங்கே ஏற்கனவே படித்து முடிச்சுட்டு வெளியில் வந்த பசங்க இருப்பாங்க, இல்லை தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் படிக்கிற பையன். ஃபஸ்ட் இயர் பையன்கிட்ட கேட்காதீங்க, அவனுக்கு ஒன்றும் தெரியாது. தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் படிக்கிற பையன், எஸ்பெஷலி ஃபோர்த் இயரில் படிக்கிற பசங்கிட்ட எல்லாம் கேட்டிங்கன்னாக்கா அவங்க வந்து ஒப்பீனியன் சொல்லுவாங்க. சும்மா 2 பேர்த்துக்கிட்ட கேட்டிங்கன்னா விளையாட்டு பையனாக இருப்பான், இந்த காலேஜெல்லாம் வந்துடவே வந்துடாத சாமி அப்படின்ட்டு ஏதாவது அவன் கமெண்ட் அடிச்சுட்டு சிரிச்சுட்டு ஓடுவானுங்க. அதெல்லாம் வந்து ஆசிட்டிஸ் எடுத்துக்கூடாது. நீங்கள் ஒரு 10-20 பேர்த்துக்கிட்ட பேசணும். அப்போ வந்து வரக்கூடிய இன்புட்ஸை வந்து கலெக்டிவாக நீங்கள் அனலைஸ் பண்ணி அந்த காலேஜோட குவாலிட்டியை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த 10 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து ஒரு நல்ல காலேஜை ஈஸியாக செலக்ட் பண்ணிடலாம். பொதுவாக நீங்கள் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா, இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஃபீல்டே பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொடக்டிவான ஒரு ஆக்டிவான ஃபீல்டு. அப்போ டெய்லி இன்னோவேஷன்ஸ் வரும், டெய்லி ரிசர்ச் நடக்கும், டெய்லி சேஞ்சஸ் ரேப்பிடாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு அப்ஸ்கில் யுவர் இன்ஜினியரிங் ஸ்கில். இதுக்கு என்னென்ன தேவை இருக்குது? ஒரு சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னாக்கா அதில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன படிக்கணும்? மெக்கானிக்கல் படிக்கிறீங்கன்னா அதில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக என்ன படிக்கணும்? இதுக்கெல்லாம் வந்து நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணி சர்ச் பண்ணி அப்பப்போ லிஷர் ஹவர்ஸில் ஏதாவது கோர்சஸ், சின்ன சின்ன கோர்சஸ் ஜாயின் பண்ணி 3 மாதம் கோர்ஸு, 6 மாதம் கோர்ஸு, 1.5 மாதம் கோர்ஸு, இப்படியெல்லாம் வரும். 45 டேஸ் கோர்ஸு, இப்படியெல்லாம் வரும். இந்த கோர்சஸ் எல்லாம் சின்ன சின்ன அமௌண்ட் தான் வரும். உங்களோட சேலபிலிட்டி, எம்ப்ளாயபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக டெவலப் ஆகும். ஐஐடி பசங்கள்லாம் சேர்ந்து என்பிடிஇஎல் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டலை உருவாக்கியிருக்காங்க. இது வந்து லேர்னிங்க்கு உண்டான ஒரு போர்ட்டலு. உடமி அப்படின்னு சொல்லி UDEMY அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்கு. ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் பிரைம் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டல் இருக்கு. இந்த போர்ட்டல் எல்லாம் நீங்க கூகுளில் சர்ச் பண்ணிட்டு இதுல எல்லாம் நீங்க ஜாயின் பண்ணி கிளாஸஸ் எடுத்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து நீங்க என்ன இன்ஜினியரிங் படிச்சாலும் உங்களுக்கு அந்த அப்ஸ்கில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க இன்டர்ன்ஷிப் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வர டயத்துல காலேஜஸும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை காலேஜஸ் கொடுக்குற கம்பெனியோ இல்லை அவங்க கொடுக்குற அந்த இன்டர்ன்ஷிப் ப்ராஜெக்டோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ப்ரைவேட்டில் கூட நீங்களே யுவர் செல்ஃப் நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணி வாங்க முடியும். இன்ஜினியரிங் காலேஜை கவர்ன் பண்ணுறது ஏஐசிடிஇன்னு சொன்னேன் இல்லையா, இவங்களோட ஒரு வெப்சைட்டே இருக்கு, internship.aiCTE-india.org அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு. இதில் போனீங்கன்னாலும் நிறைய கம்பெனிஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி இன்டர்ன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம். services.india.gov.in அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டல் இருக்குது. இந்த போர்ட்டல்லையும் நீங்கள் போய் அப்ளை பண்ணலாம். இதுல எல்லாம் அப்ளை பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்டைஃபண்டோட கூடிய இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காலேஜ் மூலமாக போகிற இன்டர்ன்ஷிப்பில் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. அப்படியே வந்தாலும் ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் வரும். இந்த போர்ட்டல் எல்லாம் ஏஐசிடி போர்ட்டலோ இல்லை கவர்மெண்ட் போர்ட்டல்லையோ போகிறீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு லிவிங் எக்ஸ்பென்ஸ் மாதிரியான அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஃபியூச்சர் டெக்னாலஜிங்கிறது இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் ஆகி நல்லா பூம் ஆகி ரேப்பிடாக க்ரோத் ஆகுது. ஆகுமெண்ட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி, மிக்சட் ரியாலிட்டி, இந்த மாதிரியான இதெல்லாம் இந்த வீடியோ மேக்கிங்கெல்லாம் இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸு. இதுல எல்லாம் நீங்கள் அப்ஸ்கில் பண்ணிக்கிங்க. நீங்கள் எந்த இன்ஜினியரிங் வேணாலும் படிங்க, அதில் இது ரிலேட்டடாக ஏதாவது அப்ஸ்கில் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இதே கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தீங்கன்னாக்கா சைபர் செக்யூரிட்டி, பிளாக் செயின் மேனேஜ்மெண்ட்டு, ஐஓடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, இது எல்லாமே வந்து உங்களுக்கு பூம் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் தான் நாம் இருக்கோம். அப்புறம் பயோமெடிக்கலில், ஹெல்த் கேரில், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சியில், இதில் எல்லாமே வந்து ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸுக்கு வந்து எமர்ஜ் ஆகிட்டே இருக்குது. அதுவும் இந்த எஸ்டிஜி இம்ப்ளிமெண்ட் ஆரம்பித்ததுக்கப்புறம் இதில் தான் வந்து நிறையா ஃபோக்கஸிங்கு கம்பெனிஸ் வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. என்வைரான்மெண்ட்டு, எனர்ஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, ரோபோட்டிக்ஸு, அதாவது பொல்யூஷனை குறைக்கிறதுக்கு, வேஸ்டேஜை குறைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கோ, க்ரீன் டெக்னாலஜி, ரினியூவபிள் டெக்னாலஜி, இது எல்லாத்தையுமே வந்து அவங்க நிறையா இப்போ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே எல்லா விதமான இன்ஜினியர்ஸும் இனிமேல் வந்து அதிகமாக தேவைப்படுவாங்க. எந்த படிப்பு படித்தாலும் உங்களோட ஒரு சஸ்டைனபிலிட்டியை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த அப்ஸ்கில்லிங் லேர்னிங் ப்ராசஸ் வந்து இனிமேல் இருந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. நீங்கள் லாயராக இருங்க, ஆடிட்டராக இருங்க, இன்ஜினியராக இருங்க, டாக்டராக இருங்க, இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுட்டு உங்களோட அப்ஸ்கில்லிங் த்ரைவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. தெரியும்னு நினைக்காதீங்க, எவ்வளோ தெரிஞ்சாலும் தெரியாதுன்னு நினைங்க.